பழைய ஏற்பாட்டுல வர காரியம் எல்லாமே இன்றைக்கு நம்மோட அதை சேர்த்து என்ன பண்ணலாம், ஒப்பிடலாம். அதுதான் நான் காட்ட போறேன். எப்படி டேபர்நாக்கிளுக்கும் நமக்கும் சம்பந்தம் இருக்கு, எப்படி டேபர்நாக்கிளுக்கும் இயேசுக்குமே சம்பந்தம் இருக்குன்றதை நான் காட்ட போறேன். ஐம் கோயிங் டு ஷோ தட். வருஷத்துக்கு ஒரு தடவை யாம் கிப்போர் அப்படின்ற ஒரு நாள் இருக்கு, அக்டோபர் மாசம் வரும் யாம் கிப்போர். அந்த நாள்ல உள்ள வருவார். உள்ள வந்து நின்றுட்டு முதல்ல 7 தடவை வந்து ரத்தத்தை தெளிப்பார். அவர் இருக்கிற இடத்துல ரத்தத்தை 7 தடவை தெளிப்பார். ஏன் 7 தடவை தெளிக்கிறாருன்னா, தன்னை சுத்திகரிப்பார். ஃபர்ஸ்ட் அவர் தன்னை நீதிமான மாத்துறாரு. எப்படி மாத்துறாரு? ரத்தத்தின் மூலமாக. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆசாரியன் உள்ள வந்து ரத்தத்தை தெளிச்சாதான் நீதிமான அவர். ரோமர் அந்த 5, 25, 26 இதுதான் ப்ரொபிசியேஷன் ஃபார் அவர் சின்ஸ். எப்படி ரத்தத்தின் மூலமா தான் நடக்குது எல்லாமே. சோ தெளிச்சுட்டு இங்க வந்து தெளிப்பாரு. இந்த ரத்தம் இப்ப இங்க தெளிக்கப்படுது பாத்தீங்களா, கிருபாசனத்துல, மர்சி சீட்ல. இது வந்து இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாருக்காகவும் தெளிக்கப்படுற ரத்தம், முழு தேசத்துக்கும் தெளிக்கப்படுற ரத்தம். அந்த கேருபீன்கள் இருக்குல்ல, அது ரெண்டும் வந்து தன்னுடைய ரெக்கையினால முகத்தை வந்து இப்படி இப்படி கவர் பண்ணிட்டு ரத்தத்தை தான் பார்க்கும். கேருபீன்கள் வந்து இட் இஸ் டாக் அபவுட் காட்ஸ் ஜட்ஜ்மெண்ட். ஸோ காட்ஸ் ஜட்ஜ்மெண்ட் சீஸ் த பிளட். ஆசாரியனை பார்க்காது, ஜனங்களை பார்க்காது, எதை பார்க்கும்? ரத்தத்தை தான் பார்க்கும். அதுதான் அப்படி டிசைன் பண்ணியிருக்காரு. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நான் ரத்தத்தை பார்க்கிறேன், நான் ஒன்ன பார்க்கல, நீ செஞ்ச கிரியை நான் பார்க்கல, நான் எதை பார்த்துக்கிட்டு இருக்கேன்? ரத்தத்தை பார்த்து கொண்டு இருக்கிறேன். இன்றைக்கு ஆண்டவர் எதை பார்த்துக்கிட்டு இருக்காரு? ரத்தத்தை பார்க்கிறேன். நம்மளை பார்த்துருந்தா காலி என்னைக்கும். இதுதான் பவுல் எழுதுறார் ரோமர் 3:25-26. அவரே நம்மளுடைய கிருபாதார பலியாக இருக்கிறார். He is a propitiation for our sins. 1000 தடவை அதை சொல்லுங்க உட்காந்து வீட்டுல. கர்த்தர் என் மேல கோபமா இல்ல, கர்த்தர் என்ன கடிந்து கொள்ளல. 1000 தடவை சொல்லுங்க. உள்ள இறங்குற வரைக்கும் சொல்லுங்க. 1000 தடவை சொல்லலாம், உள்ள இறங்கணும். ஏன்னா எல்லாத்துக்குமே நமக்கு உடனே தோன்றதுன்னா, கர்த்தர் என் மேல கோபமா இருக்கிறாரு, அதனாலதான் இது நடக்குது. கர்த்தர் இதை அனுபவிச்சிருக்கிறாரு, அதனாலதான் இது நடக்குது என் வாழ்க்கையில். எல்லாத்துக்கும் நம்ம வாழ்க்கையில நடக்கிற எல்லா சம்பவத்திற்கும் ஆண்டவரை கொண்டு வந்து உள்ள விட்டுரும். கரெக்டா இல்லையா? ஏதோ ஒண்ணு நடந்துச்சுன்னா உடனே கர்த்தர் தான் பண்றாரு பிரதர். ஏன் பண்றாரு? அன்னைக்கு இப்படி பண்ண அதனால பண்றாரு. இப்ப ஆண்டவர் ஒரு ஆணையிட்டாரு. என்ன ஆணையிட்டாரு? நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு கடந்து போவோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் வசனம் 21-26. இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்த நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் சாட்சியிடுகிறது. அது இயேசு கிறிஸ்துவின் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவநீதியே. ஆக்சுவலா பைபிள் ரிட்டன், அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவநீதியே. விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். தேவன் பொறுமையாய் இருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும், தாம் நீதியுள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமான் ஆக்குகிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். ஆமென். சோ கடந்த 3 வாரமாக நீதியில் ஸ்திரப்பட்டிருப்பாய், எஸ்டாப்ளிஷ்ட் இன் ரைச்சஸ்னஸ் என்ற இந்த சத்தியத்தை வந்து நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம். ஸோ இது வந்து 4th பார்ட்டு. ஸோ தமிழ்ல வந்து எஸ்டாப்ளிஷ்ட் இன் ரைச்சஸ்னஸ் அப்படின்னு பேசிட்டு இருக்கேன். இங்கிலீஷ்ல வந்து டிவைன் ரைச்சஸ்னஸ். இதே சப்ஜெக்ட் வந்து இங்கிலீஷ்ல சாட்டர்டேஸ் டிவைன் ரைச்சஸ்னஸ் அப்படின்ற டாபிக்ல தலைப்புல நான் பேசிட்டு இருக்கேன். இட்ஸ் சீரீஸ் ஆஃப் மெசேஜஸ். இது ஒரு தொடர் போதனை. ஒரு ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவன் வந்து நீதியில ஸ்திரப்பட்டிருக்கணும். ஆமென். ஸோ இன்னைக்கு அநேகர் வந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, அநேகர் வந்து இயேசுவை வந்து சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு இருக்கிறாங்க. ஆனா அவங்கள நீங்க ஒரு கொஸ்டின் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க நீதிமான் இல்ல நீங்க வந்து ரைச்சஸா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கே ஒரு டவுட் வந்துருது. உட்காந்து யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. சில பேர் என்ன சொல்றாங்க, ஆமாம் பிரதர், நான் இன்னைக்கு நீதிமான் பிரதர். ஏன் அப்படின்னா இன்னைக்கு காலையில 2 மணி நேரம் ஜோம் பண்ணிட்டேன் பிரதர், அதனால நான் நீதிமான் ஆயிட்டேன் பிரதர் அப்படின்வாங்க. இதே இன்னொரு பிரதர்கிட்ட போய் கேட்டா அவர் என்ன சொல்றாரு, பிரதர் இன்னைக்கு காலையில நான் ஜோம் பண்ணல, அதனால நான் நீதிமான் கிடையாது, ஜோம் பண்ண போறதான் நீதிமான் ஆவேன் அப்படின்னு நினைக்கிறாரு ஒருத்தர். இன்னொருத்தர் என்ன சொல்றாரு, பிரதர் நான் ஒரு 40 நாள் விசுவாச இதுல இருக்கிறேன், உபாசத்துல இருக்கிறேன், அதனால நான் நீதிமான் கொஞ்சம் உறுதியா இருக்கிறேன் பிரதர் அப்படின்றாரு. ஸோ நம்ம நீதிமான்றதே வந்து எதை வச்சு நம்ம வந்து தீர்மானிக்கிறோம்னா, நம்ம செய்யற செயலை வச்சுதான் தீர்மானிக்கிறோம். இது வேதத்துல போதிக்கப்படாத சத்தியம். அதை தான் நீங்க நான் போதிச்சுட்டு இருக்கேன்.
ரோமன்ஸ், அந்த புக் ஆஃப் ரோமன்ஸே வந்து பவுல் வந்து என்ன திரும்ப 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 என்ன வந்து வலியுறுத்திட்டு இருக்காருன்னா, ஒரு மனுஷன் வந்து கிரியையினால நீதிமான் ஆக்கப்பட முடியாது. பை த ஒர்க்ஸ் ஹி கேனாட் பி மேட் ரைச்சஸ். இதுதான் ரோமன்ஸ்க்கு வந்து அவர் எழுதுட்டார். ஏன்னா புக் ஆஃப் ரோமன்ஸ் வந்து யாருக்கு எழுதப்பட்டிருக்குன்னா, ரட்சிக்கப்பட்ட யூதர்களுக்கு எழுதப்பட்ட புஸ்தகம். ஸோ யூத மார்க்கத்தில், அதாவது ஜூஸ்க்கு வந்து என்னன்னா, ஏதாவது ஒரு காரியத்தை நான் செஞ்சுதான் நீதிமான் ஆக முடியும். அப்படிதான் பழைய ஏற்பாட்டுல வந்து மோசேயின் உடன்படிக்கையில அப்படிதான் ஆண்டவர் வச்சிருந்தார். நீதிமான் ஆகணும்னா அவன் என்ன பண்ணும், எல்லா கட்டளையும் வந்து என்ன பண்ணும், அவன் வந்து அதை கடைபிடிக்கணும். ஏதாவது தவறிட்டான்னா அவன் என்ன கிடையாது, நீதிமான் கிடையாது. அதுக்கு போய் அவன் என்ன பண்ணணும், பலி கொடுக்கணும். இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்ட் லாஸ் எல்லாம் இருந்துச்சு. கிட்டத்தட்ட 600க்கு மேற்பட்ட லாஸ் வந்து மோசேன் காலத்துல மோசேன் உடன்படிக்கைக்குள்ள இருந்துச்சு. ஸோ யூதர்கள் அதனால தான் பாத்தீங்கன்னா தேவர் வெரி பர்டிகுலர், எப்படி சாப்பிடணும். அதாவது வந்து அவங்க கை கழுவுறதுக்குலாம் அவங்க வந்து லாஸ் வச்சிருந்தாங்க. அதனாலதான் இயேசு கிட்ட எல்லாம் வந்து சண்டைக்கு வரானுங்க, உங்க சீஷர்கள்லாம் கை கழுவாம சாப்பிடுறானுங்கன்ட்டு. அப்ப இயேசு தெளிவா சொல்றாரு, எப்பா நீ வந்து பாத்திரத்துக்கு வெளியே தான் பாக்குற, ஆனா பாத்திரத்துக்குள்ள ஒரே அழுக்கா இருக்கு அப்படின்ட்டாரு. இருதயம் அழுக்கா இருக்கு, வெளியில நல்லா இருக்கிற வெள்ளையும் சொல்லியமா இருக்கிற நல்லா இருக்கிற நல்லா வெள்ளை ட்ரெஸ் எல்லாம் போட்டு வர சூப்பரா இருக்க பாக்குறதுக்கு, அவங்களுக்கு ஒரு பேரே வச்சாருல, வெள்ளடிக்கப்பட்ட கல்லறை கல்லறை. வச்சுட்டாரு அவர். ஒயிட் டூம்பு அப்படின்னு பேரே வச்சுட்டாரு. ஆனா உள்ள எப்படி இருக்குது, எலும்பு எல்லாம் நாரி போய் கிடக்குது. உள்ள கல்லறைக்குள்ள எலும்பு எல்லாம் நாரி போய் இருக்கிற மாதிரி உனக்குள்ள எல்லாம் நாரி போய் கிடக்கு. சோ நீதிமான் எப்படி ஆக முடியாது, கிரியையினால் ஆக முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இட் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் மை ஒர்க் ஐ பிகம் ரைச்சஸ். அதை தான் நம்ம வந்து இந்த 3 வாரமா பார்த்துருக்கிறோம். நீங்க அதை போய் பாருங்க, ப்ரீவியஸ் 3 மெசேஜஸ் போய் கேளுங்க. நீங்க அதை கேட்கலன்னா கண்டிப்பா கேட்கணும். நீதிமான் என்ற சத்தியத்துல ஸ்திரப்படலைன்னா நான் வந்து பயம் காட்டலவங்கள ரொம்ப கஷ்டம். ஏன்னா எப்பவுமே வந்து ஒரு அன்சர்டனிட்டிலே வாழ்ந்துட்டு இருப்பீங்க. ஆண்டவர் செய்வாரா செய்ய மாட்டாரா, இப்படியே தான் வண்டி ஓடிக்கிட்டு இருக்கும். ஒருத்தர் செய்வார்னுவாரு, இன்னொருத்தர் அப்படியே அடுத்த சேனல் மாத்தீங்கன்னா அடுத்தவர் செய்ய மாட்டாருன்னு. ஸோ உங்களுக்கே டவுட் வந்துடும், இந்த சேனல்ல சொல்றது நம்பர் தான், அந்த சேனல்ல சொல்றது நம்பர் தான் கரெக்டா. அன்னைக்கு யூடியூப்ல வந்து ஒரு வீடியோ எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் அனுப்பிச்சிருந்தாரு. ஒருத்தர் வந்து எல்லாரும் திட்டிட்டு இருக்காரு, ஏன் எல்லாரும் கிரிக்கெட் பாக்குறீங்கன்னு திட்டிட்டு இருக்காரு. ஒருத்தரை பிடிச்சி நல்லா உட்காந்து மேட்ச் பாக்குறீங்களே, ஆண்டவர் உங்களை கேள்வி கேட்பாரு, ஜோம் பண்ணலையா நீ அப்படின்னு திட்டிட்டு இருக்காரு. அப்போ நீங்க நீதிமான்ற இதுல வந்து ஸ்திரப்படலன்னு வச்சுக்கோங்களேன், உடனே நீங்க என்ன இருக்கும், ஆமா இல்ல அன்னைக்கு நான் தெரியாம மேட்ச் பார்த்துட்டேன், அவ்வளவுதான் ஆண்டவர் என்னை காலி பண்ணுவாரு, கிரிக்கெட் பேட்டாலே மண்டையை உடைச்சிருவாரு ஆண்டவர் அப்படின்னு பயத்துக்குள்ள போயிருவீங்க. புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ அதனாலதான் வந்து இங்க பவுல் என்ன எழுதுறாரு, நீங்க அந்த ப்ரீவியஸ் 3 இதை போய் பாருங்க. பவுல் இங்க என்ன எழுதுறாருன்னா, கிரியைனால ஒரு மனுஷன் என்ன ஆக முடியாது, நீதிமான் ஆக முடியாது. 24வது வசனம் படிங்க சிஸ்டர், 24 படிங்க. இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். நீதிமான் ஆக்கப்படுறீங்க இலவசமாய், ஃப்ரீலி. இங்கிலீஷ்ல ரொம்ப ஃப்ரீலி பை ஹிஸ் கிரேஸ். ஃப்ரீயா தான் நீதிமானாக்கப்படுறீங்க. இலவசமாய் அவருடைய கிருபையை கொண்டு நீதிமானாக்கப்படுகிறீர்கள். சோ உங்களுடைய ஜஸ்டிபிகேஷன் இஸ் ஃப்ரீலி பை த ரிடம்ஷன். சோ நீங்க எப்படி நீதிமானாக்கப்படுறீங்கன்னா, மீட்பின் மூலமாக, இலவசமாக, கிருபையின் மூலமாக நீங்க நீதிமானாக்கப்படுறீங்க. ஹல்லேலூயா. சோ இந்த 24 வரைக்கும் நம்ம போன வாரம் பார்த்தோம். 25வது வசனத்துல இருந்தா இந்த வாரம் பார்க்க போறோம். 25வது வசனம் படிங்க சிஸ்டர். தேவன் பொறுமையாய் இருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதி உள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமானாக்குகிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். ஓகே, இங்க வந்து இந்த ரொம்ப முக்கியமான வேர்டு வந்து கிருபாதார பலி. தமிழ்ல வந்து 26வது வசனத்துல வருது, ஆங்கிலத்துல வந்து 25வது வசனத்துல வருது. 25வது வசனத்துக்கு எந்த வார்த்தைனா, propitiation by his blood. ஆமென். propitiation through his blood. ஸோ இந்த வேர்டு propitiation தான் ரொம்ப முக்கியம். ஸோ propitiationனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிரீக் வேர்டு. ஸோ புதிய ஏற்பாடு வந்து கிரேக்க மொழியில எழுதப்பட்டுச்சு, பழைய ஏற்பாடு வந்து எபிரேயர் மொழியில எழுதப்பட்டுச்சு. அந்த மொழியில இருந்தா நமக்கு வந்து ஆங்கிலத்துலலாம் டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. ஸோ அந்த ப்ரொபீசியேஷன்ற கிரீக் வேர்டு வந்து ஹிலாஸ்ட்ரியான் அப்படின்ற ஒரு கிரீக் வேர்டு யூஸ் பண்றாங்க. 2 தடவை தான் நியூ டெஸ்ட்மெண்ட்ல அந்த வேர்டு யூஸ் பண்றாங்க. 2 இடத்துல தான் வருது. ஒன்னு வந்து ரோமர் 3:25 வருது, தமிழ்ல வந்து 26 வருது. இன்னொரு இடத்துல வந்து எபிரேயர் 9:5 போடுங்க. அந்த ப்ரொபீசியேஷன்ற வேர்டு வந்து 2 இடத்துல தான் வருது. எபிரேயர் 9:5 தான் அடுத்த இடத்துல
செகண்ட் ரெப்படிஷன் வருது. அது ஹீப்ரூஸ் 9:5. அது படிங்க சிஸ்டர். அதற்கு மேலே மகிமையுள்ள கேருபீன்கள் வைக்கப்பட்டு கிருபாசனத்தை நிழலிட்டிருந்தன. இவைகளை குறித்து விவரமாய் பேச இப்பொழுது சமயமில்லை. Okay. Cherubins of glory shadowing the mercy seat. கிருபாசனம் தமிழ்ல வருது, இங்கிலீஷ்ல மர்சி சீட்னு வருதா? அந்த மர்சி சீட்டு கிருபாசனத்துக்கான ஒரே கிரீக் வேர்டு என்னது? ஹிலஸ்ட்ரியான். அதுதான் இது. ப்ரொபீசியேஷன்ற வார்த்தை எங்க யூஸ் பண்றாங்க? ரோமர் 5:26 யூஸ் பண்ற அதே வார்த்தை தான். புரிஞ்சிருச்சுங்களா உங்களுக்கு? மர்சி சீட் இஸ் ஈக்குவல் டு ப்ரொபீசியேஷன். ஸோ மர்சி சீட்னா என்னது? அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சாதான் இது புரியும் உங்களுக்கு. உங்க ஸ்கிரீன் முன்னாடி இருக்கு பாருங்க. ப்ரொபீசியேஷன், அட்டோன்மெண்ட், கவர், மர்சி சீட். ஸோ இந்த மர்சி சீட் என்னது? மர்சி சீட்னா என்னது பிரதர்? கிருபாசனா என்னது? அது எங்க இருக்கு பிரதர்? அது கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் நம்ம, சரிங்களா? அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம பழைய ஏற்பாட்டுக்கு போவோம். ஏன்னா மர்சி சீட்டு அப்படின்றது வந்து பழைய ஏற்பாட்டுல உடன்படிக்கை பெட்டியில தான் அதை பார்க்கலாம். நீங்க பழைய ஏற்பாட்டுல யாத்ராகமம் 25வது வசனம், யாத்ராகமம் 25 1-7 கடன் படிங்க சிஸ்டர். யாத்ராகமம் 25 1-7. எக்ஸோடஸ் 25 verses 1-7. கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு. மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் எனக்கு காணிக்கையை வாங்குவீர்களாக. நீங்கள் அவர்களிடத்தில் வாங்க வேண்டிய காணிக்கையாவன: பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் இள நீல நூலும் இரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலும் மெல்லிய பஞ்சு நூலும் வெள்ளாட்டு மயிரும் சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடா தோலும் தகசு தோலும் சீத்தி மரமும் விளக்கெண்ணையும் அபிஷேக தைலத்துக்கு பரிமள வர்க்கங்களும் தூபத்துக்கு சுகந்த வர்க்கங்களும் ஏபோத்திலும் மார்பதுக்கத்திலும் பதிக்கும் கோமேதக கற்களும் ரத்தினங்களுமே. சோ ஆண்டவர் வந்து மோசேட்ட பேசுறாரு, ஒரு ஆஃபரிங் எடுக்க சொல்றாரு, சரிங்களா? என்னென்ன ஆஃபரிங் எடுக்கணும் லிஸ்ட் வருது. அதுல ஃபர்ஸ்ட் என்ன வருது? தங்கத்தை எடுங்க, பொண்ணை வந்து ஃபர்ஸ்ட் ஆஃபரிங் எடுன்றார், சரிங்களா? ஸோ அது இது ஏன் நான் வந்து திரும்ப திரும்ப சொல்றேன்னா, நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கோம், பொண்ணு வந்து ஆண்டவருக்கு பிடிக்காது, அதனால நம்மளும் என்ன பண்ணக்கூடாது, கழுத்து காதுல எல்லாம் போடக்கூடாது. ஸோ கழுத்து காதுல இருந்து கழட்டி வைக்கணும். பரிசுத்தம், பொண்ணு வந்து என்னது, நம்ம பரிசுத்தமா வாழணும்னா பொண்ணெல்லாம் கழட்டி வச்சிடணும், பொண்ணுலாம் இருக்கக்கூடாதுன்றது. பைபிள் ஃபுல்லாவே நீங்க ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல இருந்து படிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா கோல்டு பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல். அதை தான் நான் காமிக்க போறேன். நிறைய காரியத்துல இதை தான் நான் காட்ட போறேன். பாருங்க, இதுதான் சொல்றேன். இந்த மாதிரி காரியத்தை தான் நமக்கு என்ன பண்ணோம், ஆண்டவர்கிட்ட இருந்து ஒரு காரியத்தை பெற்றுக்குள்ள தடுக்கும். புரியுதுங்களா? நம்ம நீதிமான்னு புரியலன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு பிசா சொல்லுவான், உனக்கு ஏன் தெரியுமா நடக்க மாட்டேங்குது? ஏன்னா கழுத்துல 2 செயின், காதுல 2 கமல் போட்டிருக்க பத்தியா, அதான் உனக்கு நடக்க மாட்டேங்குது சொல்லுவான். எனக்கு எத்தனை பேர் இந்த மாதிரிலாம் பேசியிருக்காங்க தெரியுமா? அதனால நான் கழட்டிட்டேன். ஏன் கழட்டிங்கன்னா, ஆமா பிரதர், இதை கழட்டினாதான் ஆண்டவர் செய்வான்னு சொன்னாரு. புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? யூ அண்டர்ஸ்டாண்ட்? இங்க 2 செயின், அங்க 2 செயின், காதுல 4 ஓட்டை போட்டு 4 கமல் தொங்க விட்டு இருக்கிற, இந்த காலில் 4 ஓட்டை போட்டு 4 கமல் தொங்க விட்டு இருக்கு. அதனாலதான் ஆண்டவர் உனக்கு என்ன கொடுக்க மாட்டேன்ட்டாரு, சுகம் கொடுக்க மாட்டேன்ட்டாரு. லதா ஆண்டி எந்த செயினையும் கழட்டல, எந்த கம்மலையும் கழட்டல, அழகா சுகம் வாங்கிட்டு வந்துட்டாங்க, சிம்பிளா வாங்கிட்டு வந்துட்டாங்க லதா ஆண்டி. இன்னும் ஆண்டி வந்து மங்களகரமா தான் இருப்பாங்க ஆண்டி. ஆமென், ஹல்லேலூயா. நீங்க வந்து மங்களகரமா மங்களத்தோட இருக்கணும் தான் தேவனுடைய சித்தம். அதனாலதான் கல்யாணத்துல ஒரு பாட்டு பாடுவாங்கல்ல, திருமணத்துல எல்லாம், மங்களம் செழிக்க. அது அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்லா இருங்க, சந்தோஷமா இருங்க, மங்களகரமா இருங்க, பொண்ணு வெள்ளியும் வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருங்க. அதெல்லாம் உங்களுக்கு தான் ஆண்டவர் செஞ்சு வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அதை நீங்க வெறுத்து ஒதுக்கணுன்றதுக்காக ஆண்டவர் செய்யல. ஒரு காரியத்தை நீங்க வெறுத்து ஒதுக்கணும்னா ஆண்டவர் அதை உண்டாக்கவே மாட்டாருங்க. புரியுதுங்களா? இப்போ என் பிள்ளைங்க ஒரு காரியத்தை வெறுத்து ஒதுக்கணும்னா அதை கொண்டு போய் நான் வீட்டுல வைப்பானா? அதை வீட்டுக்குள்ளே கொண்டு வர மாட்டேங்க. நான் அதை ஐ வில் நெவர் பிரிங் இன் டு த ஹவுஸ். அது 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 உங்களுக்காக உண்டாக்குனதுனாலதான் ஏதேன் தோட்டத்துல கொண்டு போய் பொண்ணை விளைய வச்சார். அந்த பூமியில் பொன் விளைந்ததுன்னு வசனமே இருக்குது. இந்த கோல்டு வாஸ் இன் தட் லேண்ட் அப்படின்னு போட்டிருக்கு. எதுக்கு? அதை வெறுக்கணுமா? அங்க வச்சுட்டு வச்சிருக்க, இப்ப நீ வெறுக்கணும், அதை வெறுக்கணும் வெறுக்கணும் அப்படின்னு வர. நம்மள மாதிரி சைக்கோ கிடையாது ஆண்டவர். நம்ம தான் இந்த மாதிரிலாம் பண்ணுவோம். இந்த மாதிரி வேலைகள்லாம் நம்ம தான் செய்வோம். ஏன்னா பாவம் உள்ள வந்ததுனால தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்போம். ஆனா ஆண்டவர் அப்படி கிடையாது. ஆண்டவரை போல நல்லவர் யாருமே கிடையாது. பூமி நிறைவு எல்லாவற்றையும் மனுஷனுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. இது எல்லாமே உங்களுக்கு சொந்தம். சொல்லுங்க, பூமி நிறைவு எனக்கு சொந்தம். ஹல்லேலூயா. ஆமென் சொன்னீங்கன்னா உங்களுக்கு சொந்தமாகும். நான் ஆமென் சொல்றேன், எனக்கு சொந்தமாக போகுது. ஹல்லேலூயா, ஆமென்.
புரியுதுங்களா? சோ ஆண்டவர் வந்து இங்க வந்து ஆஃபரிங் எடுக்க சொல்றாரு. எதுக்கு எடுக்க சொன்னார் அப்படின்னு பாத்தீங்கன்னா 8வது வசனம் படிங்க. அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. ஆஹ், தேவன் வாசம் செய்யறதுக்கு ஒரு ஸ்தலம் உண்டாக்கணும், ஒரு சாங்சுவரி, ஒரு டுவெல்லிங் பிளேஸ். அதை எதனால வச்சு கட்டணும்ட்டார் ஆண்டவர் இப்போ? ஒண்ணு. புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஆண்டவர் வாசம் செய்யறதுக்கு ஒரு இடம் கேட்கிறார். பழைய ஏற்பாட்டுல வந்து ஆண்டவர் வந்து ஒரு இடத்துல வாசம் செய்தார். புதிய ஏற்பாட்டுல எங்க வாசம் செய்கிறாரு? உள்ளத்தில். எனக்கு வாசம் செய்கிறார், உங்களுக்குள் வாசம் செய்கிறார். ஹalleluya. பழைய ஏற்பாட்டு டேபர்னக்கிள் இன்னைக்கு, அதுதான் நீங்க இன்னைக்கு. ஓல்டு 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 டெஸ்ட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா டேபர்னக்கிள் ஒரு இடம் வச்சிருப்பாங்க தனியா. இன்றைக்கு நீங்க தான் டேபர்னக்கிள், நீங்க தான் வாசஸ்தலம் ஆகிட்டீங்க. உங்களுக்குள்ள வாசம் செய்யறாரு. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு இந்த டேபர்னக்கிள்ல வியாதி இருக்கக்கூடாதுன்றாரு. புரியுதுங்களா? இப்ப ஏன் வியாதி இருக்கக்கூடாதுன்னு புரியுதா? கிரண் பால் என்ற டேபர்னக்கிள் என்ன இருக்கக்கூடாதான்? வியாதி இருக்கக்கூடாது. கிரண் பால் என்ற டேபர்னக்கிள் என்ன இருக்கக்கூடாது? வறுமை, தரித்திரம் இருக்கக்கூடாது. ஹalleluya. கிரண் பால் என்ற டேபர்னக்கிள் வாச ஸ்தலத்துக்குள்ள என்ன இருக்கக்கூடாது? சாபம் இருக்கக்கூடாது. அதுக்காக தான் அவ்வளவு பெரிய விலைக்கிரயத்தை அவர் செலுத்துறார். இப்ப புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? ஏன் அவ்வளவு பெரிய பிரைஸ் கொடுத்தார் ஆண்டவர் சிலுவையில போயிட்டு? அவர் வீட்டு மேல அவர் வைராக்கியமா இருக்கிறார். இப்ப என் வீடு இருக்குன்னா என் வீட்டுக்குள்ள வந்து பாம்பு, தேளு எல்லாத்தையும் அலோவ் பண்ணுவேன் நான் உள்ள. பாம்பு இருக்குன்னா பரவாயில்ல வந்துக்கோ, ஓரமா இருந்துக்கோ, இவ்வளவு பெரிய வீடு, ஓரமா படுத்துக்கோமா அப்படின்னு சொல்லுவானா? ஒரு கொசுவை கூட நீங்க விட மாட்டீங்கல்ல? நெட்டு போட்டு அடைச்சிடுறீங்கல்ல? கொசுவை கூட உள்ள விட மாட்டீங்க, எல்லாம் மஸ்கிட்டோ போட்டு அடைச்சிடுறீங்க. கையில ஒரு மஸ்கிட்டோ பேட் வேற வச்சுக்கிறீங்க, வச்சுட்டு வர கொசு எல்லாம் அழகா அடிக்கிறீங்க டமால் டிமினிட்டு சாயங்காலம். ஏன்னா இது உங்க வீடு. உங்க வீட்டின் மேல நீங்க வைராக்கியமா இருக்கீங்க. இப்போ நீங்களே இவ்வளவு வைராக்கியமா இருக்கும் பொழுது அவர் வாசம் செய்கிற இந்த சரீரத்தின் மேல எவ்வளவு வைராக்கியமா இருப்பாரு அவர். அந்த சரீரம் அழகா இருக்கணும்னு எதிர்பார்ப்பாரு அவர். அந்த சரீரம் வந்து சுகமா இருக்கணும்னு எதிர்பார்ப்பாரு. அந்த சரீரம் ஆசீர்வாதமா இருக்கணும்னு எதிர்பார்ப்பாரு. ஹalleluya. ஆமென். அதற்காக தான் ஆண்டவர் எல்லா ரிசோர்ஸஸையும் கொடுக்கிறார். உலகத்துல இருக்கிற எல்லா ரிசோர்ஸும் எதுக்கு? இந்த சரீரத்தை நல்லா வச்சுக்கோயா, நல்லா வாழியா. ஏயா நடந்து போற? நல்லா போ, நல்லா கார்ல ஏசிய போட்டு போ. இங்க இருந்து போகணுமா, டெல்லிக்கு போகணுமா, 3 நாள் ஆகும் ட்ரெயின்ல போறதுக்கு, நல்லா ஏறி பிசினஸ் கிளாஸ்ல போ, படுத்துக்கிட்டே போ. புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? யூ அண்டர்ஸ்டாண்ட்? இதெல்லாம் உங்களுக்காக தான் வச்சிருக்கிறாரு அவர். சொல்லுங்க, இதெல்லாம் எனக்காக தான் வச்சிருக்கிறாரு. இந்த சரீரம் அவருக்கு முக்கியம். உங்க சரீரம் வந்து உங்களுக்கு முக்கியமானு எனக்கு தெரியாது, கர்த்தருக்கு ரொம்ப முக்கியங்க. ஆமென். ஹalleluya. He loves to dwell in you. உங்களுக்குள்ள வாசம் செய்வது அவருக்கு விருப்பமான காரியம். ஹalleluya. சோ பழைய ஏற்பாட்டுல வர காரியம் எல்லாமே இன்றைக்கு நம்மோட அதை சேர்த்து என்ன பண்ணலாம்? ஒப்பிடலாம். அதுதான் நான் காட்ட போறேன். எப்படி டேபர்நாக்களுக்கும் நமக்கும் சம்பந்தம் இருக்கு, எப்படி டேபர்நாக்களுக்கும் இயேசுக்குமே சம்பந்தம் இருக்குன்றதை நான் காட்ட போறேன். ஐம் கோயிங் டு ஷோ தட். ஆமென். சோ 8வது வசனத்துல போட்டிருக்கு, வாசஸ்தலம் ஒன்னை ஏற்படுத்தணும். அதுக்காக தான் இவ்வளவு காரியங்கள், எல்லா விலையுறிந்த காரியங்களா கேட்கிறாரு பாருங்க. எல்லாம் விலையுறிந்த, ஒரு குடிசை கட்டுன்னு சொல்லிருக்கலாம்ல, கேட்கல. அவர் சூப்பரா கட்டியான்றாரு ஆண்டவர். தங்கத்துல கட்டியான்றாரு. விலையுறிந்த காரியங்களை வச்சு கட்டுறாரு. இப்போ 9வது வசனத்துல படிங்க சிஸ்டர். 9ல வந்து ஆண்டவர் வந்து அதற்கான பேட்டர்ன் கொடுக்க போறாரு. படிங்க. நான் உனக்கு காண்பிக்கும் வாசஸ்தலத்தின் மாதிரியின் படியும் ம். அதனுடைய எல்லா தட்டுமுட்டுகளின் மாதிரியின் படியும் அதை செய்வீர்களாக. ஆ. அடுத்தது. சீத்தி மரத்தினால் ஒரு பெட்டியை பண்ண கடவர்கள். அதன் நீளம் 2½ முழமும் அதன் அகலம் 1½ முழமும் அதன் உயரம் 1½ முழமுமாயிருப்பதாக. அதை ம். எங்கும் பசும் பொன் தகட்டால் மூடுவாயாக. நீ ம். அதன் உட்புறத்தையும் வெளிப்புறத்தையும் அதனால் மூடி அதன் ம். மேல் சுற்றிலும் பொன்னினால் திறனையை உண்டாக்கி ம். அதற்கு 4 பொன் வளையங்களை வார்ப்பித்து ம். அவைகளை அதன் 4 மூலைகளிலும் போட்டு ஒரு ம். பக்கத்தில் 2 வளையங்களும் மறுபக்கத்தில் 2 வளையங்களும் இருக்கும்படி தைத்து ம். சீத்தி மரத்தால் தண்டுகளை செய்து அவைகளை பொன் தகட்டால் மூடி அந்த தண்டுகளால் பெட்டியை சுமக்கும்படி அவைகளை பெட்டியின் பக்கங்களில் இருக்கும் வளையங்களிலே பாய்ச்ச கடவாய். அந்த தண்டுகள் பெட்டியிலிருந்து கழற்றப்படாமல் அதன் வளையங்களிலே இருக்க வேண்டும். அந்த எந்த மரத்துல, அந்த சீத்தின் மரம் அப்படின்னு போட்டிருக்கல, இங்கிலீஷ் வந்து அக்கேஷியா வுட். அது வந்து ஒரு ஹை குவாலிட்டி வுட். ஹalleluya. அந்த ஹை குவாலிட்டி வுட்ல வந்து ஆண்டவர் வந்து அந்த பெட்டியை செய்ய சொல்றாரு. உடன்படிக்கையின் பெட்டியை வந்து செய்ய சொல்றாரு. சோ அந்த பெட்டியை வந்து மரத்தினால செஞ்சு அந்த பெட்டியை எதை வச்சு மூடணுமா, எதை வச்சு கவர் பண்ணணும்? கோல்டு. சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க, கோல்டு வச்சு. ஹalleluya. பெட்டி மேல ஃபுல்லா கோல்டு இருக்கும். படத்தை போடுங்க, ஆசாரிப்பு பெட்டி படத்தை போடுங்க. ம். ஆ, இது இப்படிதான் இருக்கும் பெட்டி. எப்படி இருக்கு பாருங்க, சும்மா ஜம்முன்னு இருக்கா? ஆ, பெட்டி பாக்குறதுக்கு. இதுதான் நம்ம ஆண்டவர். ஹalleluya.
ஓகே, இது வந்து மரத்துல செஞ்சு அது மேல வந்து கோல்டு வைப்பாங்க. ஸோ இதுக்குள்ள வந்து மரம் இருக்கும். ஸோ அந்த மரம் வந்து எதை குறிக்கிறதுனா, இப்படிதான் ஃபர்ஸ்ட் மரத்துல செய்வாங்க. ஸோ மரம் இது எல்லாமே ஒரு ஸ்பிரிச்சுவல் சிக்னிபிகன்ஸ் இருக்கு. மரம் வந்து எதை குறிக்கிறதுனா ஹியூமனிட்டி, ஹியூமனிட்டியை குறிக்குது. ஹalleluya. கோல்டு, அதுக்கு மேல கோல்டு வைக்கிறோம்ல, கோல்டு வந்து எதை குறிக்குதுன்னா டிவினிட்டியை குறிக்குது, தெய்வீகத்துவத்தை குறிக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, பைபிள்ல வந்து கோல்டு டாக்ஸ் அபவுட் டிவினிட்டி, தெய்வீகத்துவம். மரம் வந்து ஹியூமனிட்டி. சோ இந்த பெட்டி, உடன்படிக்கை பெட்டி வந்து, இந்த பெட்டி வந்து யாரு தெரியுமா? இயேசு கிறிஸ்து. ஆர்க் ஆஃப் த கவனன்ட், இது வந்து இயேசு கிறிஸ்து. சோ இயேசு கிறிஸ்து வந்து 100% மனுஷனாகவும் இருந்தார், 100% தெய்வத்துவத்தோடும் இருந்தார். he was 100% மேன், 100% காட். அதுதான் இந்த பெட்டி குறிக்குது. ஒரு வீடியோ வரும் பாருங்க. பாருங்க, இந்த பெட்டி வந்து அகேஷியா வுட்ல செய்யறாங்க. இப்போ இது மேல வந்து கோல்டு வச்சு லே பண்ணணும். இதான் ஆண்டவர் கொடுக்குறாரு. இது மேல ஃபுல்லா கோல்டு வச்சு கவர் பண்ணணும். அப்ப எவ்வளவு கோல்டு தேவைப்பட்டிருக்கும் பாருங்க. ஃபுல்லா கோல்டு வச்சு கவர் பண்ணி, அந்த போல்ஸும் அகேஷியா வுட்ல தான் இருக்கும். அந்த போல்ஸையும் வந்து அந்த அந்த எதனால மூடணுமா? கோல்டு, ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டு தான். 91.6 கோல்டு கிடையாது, 100% கோல்டு. கலப்படம் இல்லாத கோல்டு வச்சு பண்ணணும். பண்ணிட்டு அதுக்கு மேல 2 சேருபீங்கள் இருக்கும். அந்த சேருபீங்கள் தெரியுது பாத்தீங்களா? அது கோல்டு இருக்கும். இப்போ அந்த பெட்டி வந்து அப்படியே அப்படியே ஃப்ரீஸ் பண்ணிடு. இப்போ அந்த மேல வந்து உங்களுக்கு அந்த செருபீன் இருக்குல்ல, செருபீனை சுத்தி வந்து இந்த கிரீடம் மாதிரி தெரியுதா? ராஜாவோட கிரீடம் மாதிரி இப்படி இருக்கா, முள்ளு முள்ளா இருக்கா ஒரு அந்த பிளேட் இருக்குல்ல, அதுதான் கிருபாசனம், மர்சி சீட். மர்சி சீட் படிச்சோமா ரோமர்ல, எபிரேயர்ல படிச்ச ஞாபகம் வந்துச்சு. அப்போ இதுதான் அந்த மர்சி சீட். சரிங்களா? இந்த மர்சி சீட் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா கோல்டு தான், உட்டே கிடையாது. ஏன் ஃபுல்லா கோல்டுனா, அதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன் இதை மட்டும் இப்படி பண்ணிட்டு இதை ஃபுல்லா கோல்டா வச்சாரு? திஸ் இஸ் கம்ப்ளீட்லி டிவைன். அதுதான் ஃபுல் கோல்டு. ஹalleluya. ஐ மீன் ஃபுல் பிளேட், ஒரு திக் பிளேட் ஆஃப் கோல்டு. அதுக்கு மேல 2 செருபின் நிக்குது. சோ ஆசாரியன் என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து ரத்தத்தோட உள்ள வர முடியும். ஒன்ஸ் தான் அவருக்கு அலௌடு உள்ள வரதுக்கு. ஆசாரியன், ஹை பிரீஸ்ட் ஒருவர். ஏரன் இருக்க வரைக்கும் ஏரன் வந்துட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் ஏரனோட சந்ததி வந்துட்டு இருந்துச்சு உள்ள. வருஷத்துக்கு ஒரு தடவை யாம் கிப்போர் அப்படின்ற ஒரு நாள் இருக்கு, அக்டோபர் மாசம் வரும். யாம் கிப்போர் நீங்க கூகுள்ல போய் போட்டீங்கனாலே வரும் உங்களுக்கு. அது அந்த நாள்ல உள்ள வருவார். உள்ள வந்து நின்னுட்டு முதல்ல 7 தடவை வந்து ரத்தத்தை தெளிப்பார். அவர் இருக்கிற இடத்துல ரத்தத்தை 7 தடவை தெளிப்பார். ஏன் 7 தடவை தெளிக்கிறாருன்னா, தன்னை சுத்திகரிப்பார் ஃபர்ஸ்ட் அவர். 7, இந்த நம்பர் 7, அந்த 7 வந்து பூரணம், பெர்ஃபெக்ஷன். ஹalleluya. சோ தன்னை சுத்திகரிக்கிறார், தன்னை நீதிமானா மாத்துறாரு. எப்படி மாத்துறாரு? ரத்தத்தின் மூலமாக. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆசாரியன் உள்ள வந்து ரத்தத்தை தெளிச்சாதான் நீதிமானாவர். ஆசாரியன் நாங்க உள்ள போய் கதெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. ஆண்டவரே நான் என்ன பண்ண தெரியுமா? ஆண்டவரே நான் முட்டி போட்டு ஜோம் பண்ண ஆண்டவரே, 40 நாள் சாப்பிடாம இருந்த ஆண்டவரே, விரதம் கிடந்த ஆண்டவரே, ஃபாஸ்டிங் இருந்த ஆண்டவரே, நகை நல்ட்டெல்லாம் கழட்டிட்ட ஆண்டவரே, அந்த கதெல்லாம் ஒன்னும் எடுப்படாது. உள்ள உள்ள போனோன்னா ஃபர்ஸ்ட் அவர் 7 தடவை வந்து ரத்தம் தெளிச்சு அவரை வந்து ரைச்சஸ் ஆக்கிப்பாரு. ரைட் ஸ்டாண்டிங், அதுதான் ரைச்சஸ்னது. தன்னுடைய ரிலேஷன்ஷிப் வித் காடை வந்து ரைட் ஆக்கிப்பார். அதுதான் ரைச்சஸ்னஸ், ரைட் ஸ்டாண்டிங் வித் காட். அவரை ரைட் ஆக்கிடுவார். தேவன் முன்பாதாக சரியா மாத்திடுவார். மாத்திட்டு ஒரே ஒரு தடவை வந்து மர்சி சீட்ல வந்து தெளிப்பார். அந்த படத்தை போடு விஜய். ஓகே. இப்படி ரத்தம் தெளிக்கப்படும். இந்த ரத்தத்தை வந்து ஒன்ஸ் வந்து அங்க தெளிப்பாங்க. சோ ஆசாரியன் வந்து 7 தடவை தான் நிக்கிற இடத்துல தெளிப்பாரு. தெளிச்சுட்டு அவர் ரைச்சஸ், இப்ப அவர் ரைச்சஸ் ஆயிட்டார். எப்படி? ரத்தத்தின் மூலமாக. சொல்லுங்க, ரத்தத்தின் மூலமாக தான் நீதிமானாக்க முடியும். இதுதான் அவர் எழுதுறாரு, ரோமர்ல எழுதுறாரு. ரோமர் அந்த 5:25-26 இதுதான் ப்ரொபிசியேஷன் ஃபார் அவர் சின்ஸ். எப்படி? ரத்தத்தின் மூலமா தான் நடக்குது எல்லாமே. சோ தெளிச்சுட்டு இங்க வந்து தெளிப்பாரு. இந்த ரத்தம் இப்ப இங்க தெளிக்கப்படுது பாத்தீங்களா, இங்க கிருபாசனத்துல, மர்சி சீட்ல. இது வந்து இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாருக்காகவும் தெளிக்கப்படுற ரத்தம், முழு தேசத்துக்கும் தெளிக்கப்படுற ரத்தம். அந்த கேருபீன்கள் இருக்குல்ல, அது ரெண்டும் வந்து தன்னுடைய ரெக்கையினால முகத்தை வந்து இப்படி இப்படி கவர் பண்ணிட்டு ரத்தத்தை தான் பார்க்கும். கேருபீன்கள் வந்து இட் இஸ் டாக் அபவுட் காட்ஸ் ஜட்ஜ்மெண்ட். ஸோ காட்ஸ் ஜட்ஜ்மெண்ட் சீஸ் த பிளட். ஆசாரியனை பார்க்காது, ஜனங்களை பார்க்காது, எதை பார்க்கும்? ரத்தத்தை தான் பார்க்கும். அதுதான் அப்படி டிசைன் பண்ணியிருக்காரு. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நான் ரத்தத்தை பார்க்கிறேன், நான் ஒன்ன பார்க்கல, நீ செஞ்ச கிரியை நான் பார்க்கல, நான் எதை பார்த்துக்கிட்டு இருக்கேன்? ரத்தத்தை பார்த்து கொண்டு இருக்கிறேன். இன்றைக்கு ஆண்டவர் எதை பார்த்துக்கிட்டு இருக்காரு? ரத்தத்தை பார்க்கிறேன். நம்மளை பார்த்துருந்தா காலி என்னைக்கோ போய் சேர்ந்துருப்போம். நான்லாம் என்ன பார்த்துருந்தாருன்னா, நான் செஞ்சதெல்லாம் பார்த்துருந்தா என்னைக்கோ நான் போயிருப்பேன். இன்னைக்கு ஆண்டவரோட ஹெவன்ல தான் உட்காந்துருக்கணும். நான் ஹெவன்ல இருப்பேன்னா எல்லாம் இருப்பான்னு தெரியல எனக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? யூ அண்டர்ஸ்டாண்ட்?
அதுதான் இப்படிதான் ஆண்டவர் வச்சிருக்கிறார். இப்போ இந்த ஆசாரிப்பு பெட்டிக்குள்ள ஒரு 3 ஐட்டம் இருக்கு. அந்த படத்தை போடு விஜய். ஆசாரிப்பு பெட்டிக்குள்ள அது பாருங்க. ஆசாரிப்பு பெட்டிக்குள்ள பாத்தீங்கன்னா இது அப்படியே ஃப்ரீஸ் பண்ணுங்க. 3 ஐட்டம் வெளியே வந்து ஃப்ரீஸ் பண்ணுங்க. ஓகே. சோ இந்த 3 காரியத்தை வந்து ஆண்டவர் வந்து ஆசாரிப்பு பெட்டிக்குள்ள வைக்க சொல்றாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல வந்து ரைட் சைட்ல உங்களுக்கு தெரியுது பாத்தீங்களா, தங்க பாத்திரத்துக்குள்ள மண்ணா இருக்கும். கோல்டன் பாட் ஆஃப் மேனா. மண்ணா வச்சுதான் ஆண்டவர் வந்து 40 வருஷம் அவர்கள் என்ன பண்ணாரு, போஷித்தார். சோ அதை வந்து ஆண்டவர் என்ன பண்ணாரு, ஒரு போர்டுல, ஒரு தங்க பாத்திரத்துல பாருங்க. ஆண்டவர் எல்லாமே சூப்பர் தான். தங்க பாத்திரம் தான், சும்மாலாம் கிடையாது நம்ம ஆண்டவர். புரியுதுங்களா? தங்க பாத்திரத்துல வையான்ட்டாரு. நம்ம என்ன நினைக்கிறோம், ஆண்டவரே சாதாரண பித்தளை பாத்திரம், பித்தளை கடை கிடையாது, இந்த உடஞ்சி போன பிளேட் இருந்தா போதும் ஆண்டவரே, ரொம்ப தாழ்மையா வாழ்ற ஆண்டவரே. அது பேர் தாழ்மை இல்லை, அது பேர் தரித்திரம். ஹalleluya. நீங்களும் நானும் யாருக்கு சொந்தம், யாருக்கு பிள்ளையா இருக்கிறோம்? ராஜாக்கு பிள்ளையா இருக்கிறோம். இந்த மாதிரி காரியத்தெல்லாம் வெறுக்கிறதுனாலதான் இது நம்ம கிட்ட அண்ட மாட்டேங்குது. புரியுதுங்களா? நீங்க எதை வெறுக்கிறீங்களோ அது என்ன வராது, உங்ககிட்ட வராது. இது வந்து ஸ்பிரிச்சுவல் பிரின்சிபல். வாட் யூ ஹேட் வில் நெவர் கம் நியர் யூ. இப்போ வந்து சுகம் நடக்க மாட்டேங்குது பிரதர், சுகம் நடக்க மாட்டேங்குது பிரதர்னா, ஆண்டவர் சுகமாக்குவார்னு நம்புறது இல்ல. ஆண்டவர் நிச்சயமாக சுகமாக்குவார்ன்றதையும் நம்புறது இல்ல. நினைச்சா சுகமாக்குவாரு, இல்லைன்னா ஆண்டவரே அலோவ் பண்ணுவாரு, ஆண்டவரே அனுமதிச்சிருக்காரு அப்படின்னு பேசிக்கிட்டே இருந்தோம்னா அது கிட்டே வராது சுகம். அது அங்கிருந்து சொல்லும், ஆமா நீதான் ஆண்டவர் அனுமதிப்பான்னு சொல்லிட்டு, அதை நான் வரமாட்டேன் அப்படின்னு. ஆண்டவர் தான் பிரதர் என் பிசினஸ் லாஸ் பண்ணி விட்டுட்டார் பிரதர். நான் வந்து எனக்கு ஏதோ பாடத்தை கற்பிக்கிறார் பிரதர். ஆண்டவர் வந்து பிசினஸ் லாஸ் பண்ணி ஒரு 2 கோடியில கடன்ல என்னைய போட்டு ஏதோ பாடத்தை கற்பிக்கிறார் பிரதர். அப்படின்னா கடன்லயே தான் இருப்போம் நீங்க. நான் கடன்ல வந்தது ஏதோ என்னுடைய முட்டாள்தனத்தினாலேயோ, என்னுடைய மதிகேடுனாலேயோ, என்னுடைய ஃபூலிஷ்னஸ்னாலேயோ நான் கடன்ல வந்துட்டேன். தப்பான டிசிஷன் எடுத்து கடன்ல வந்துட்டேன். ஆனால் கர்த்தர் என்னை கடன்ல இருந்து மீட்டு கொண்டு வந்து என்னை ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கறவாக மாற்றுவார்னு விசுவாசிச்சீங்கன்னா கடன்ல இருந்து வெளியே வருவீங்க. புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஏதோ ஒரு காரணத்தால வந்துட்டீங்க, ஓகே, அதை விட்டு அதை போட்டு நோண்டிட்டு இருக்காதீங்க, விட்டுருங்க அதை. ஏதோ ஒரு எல்லாருமே தப்பு பண்றோம், ஏதோ ஃபூலிஷ் டிசிஷன் எடுத்துறோம், யாரையா நம்பிடுறோம், காசை கொடுத்துடுறோம், ஏமாந்துடுறோம், ஏதோ நடந்துருது. ஆனா இல்ல, என்னை ஆண்டவர் வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாகாமல் நான் மேலா இருப்பேன், ஜாதிகளுக்கு நான் கடன் கொடுப்பேன், நானும் கடன் வாங்க மாட்டேன் விசுவாசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலா கடன்ல இருந்து வெளியே வர ஆரம்பிப்பீங்க. ஏன்னா ஸ்பிரிட் ஆஃப் காட் உங்களுக்குள்ள இருந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாரு. எனக்கு என்ன விசுவாசிக்கிறீங்களோ அதுதான் வேலை செய்யும் உள்ள. ஆண்டவர் தான் கடன் கொடுத்தாருன்னா கடன்லயே இருக்க வேண்டியதான் கடைசி வரைக்கும். ஏன்னா கடன் கடன் நல்லா உள்ள உட்காந்து சொல்லலாம், ஆமா சூப்பர்ரா, அப்படியே நம்பு, நானும் போக மாட்டேன் அப்படின்னு உள்ள உட்காந்துருக்கும் கடன். ஏன்னா எல்லாமே பாத்தீங்கன்னா ஆவிக்குரிய மண்டலத்தில் தான் ஆப்ரேட் ஆகுது. வியாதி ஆவிக்குரிய மண்டலத்தில் தான் ஆப்ரேட் ஆகுது, கடன் ஆவிக்குரிய மண்டலத்தில் தான் ஆப்ரேட் ஆகுது, சாபம் ஆவிக்குரிய மண்டலத்தில் தான் ஆப்ரேட் ஆகுது. எல்லாமே இட் ஹேஸ் அ ஸ்பிரிட் ஃபார்ம். எதுவுமே நேச்சுரல் ஃபார்ம் கிடையாது, எல்லாமே ஸ்பிரிட் ஃபார்ம்ல இருக்குது. ஹல்லேலூயா, ஆமென். சோ இப்போ வாங்க நம்ம டாபிக் வந்துருவோம். சோ ஆண்டவர் என்ன பண்றாரு, அந்த மன்னாவை வந்து ஒரு தங்க பாத்திரத்துல வைக்க சொல்றாரு, ஒரு கோல்டன் பாட், அதுக்குள்ள மண்ணா வைக்க சொல்றாரு. படத்தை போடுங்க. கோல்டன் பாட்ல மண்ணா இருக்கணும். அடுத்தது வந்து ஆரோனின் துளிர்த்த கோல், ஆரன்ஸ் பட்டட் ராட், ஆரோனின் துளிர்த்த கோல். அப்புறம் நடுவில் 2 கல்லு தெரியுது பாத்தீங்களா? இது ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா 10 கட்டளைகள், 10 கமாண்ட்மெண்ட்ஸ், நியாயப்பிரமாணம். இது எல்லாத்தையும் எடுத்து ஆண்டவர் எதுக்குள்ள வைக்க சொல்லிட்டாரு, பெட்டிக்குள்ள வைக்க சொன்னார். ஏன் இதை பெட்டிக்குள்ள வைக்க சொன்னார்னா, அடுத்த படம் போடு விஜய், மர்சி சீட் மேல இருக்கும், இது கீழே இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு படம் இருக்கு பாரு, அதை போடு. ஓகே, நல்லா கவனிங்க, இது அப்படியே ஃப்ரீஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பாருங்க, இது எல்லாம் பெட்டிக்குள்ள இருக்குது, மர்சி சீட் அதுக்கு மேல இருக்குது. இதுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் சிக்னிபிகன்ஸ் இருக்கு. என்னன்னா, மன்னா வந்து எதை குறிக்குதுன்னா, மனுஷன் வந்து ஆண்டவரை ரெபல் பண்ணதை மன்னா தான் குறிக்குது. மேன்ஸ் ரெபலியன் அகேன்ஸ்ட் காட்ஸ் ப்ரொவிஷன் இஸ் மன்னா. ஐ வில் எக்ஸ்பிளைன். ஆண்டவர் வந்து அவங்க வந்து இதுக்கு வந்த பிறகு, வனாந்திரத்துக்கு வந்த பிறகு என்ன பண்றாருன்னா, ரொம்ப அருமையா போஷிக்கிறார். டெய்லி ஃப்ரெஷ் மண்ணா, ஃப்ரிட்ஜில் வச்ச மண்ணா, பழைய மண்ணெல்லாம் கிடையாது, டெய்லி ஃப்ரெஷ்ஷா கொடுக்குறாரு மண்ணாவை. போய் நல்லா எடுத்து ஃப்ரெஷ்ஷா சாப்பிடு. அது யாரோட சாப்பாடா? பைபிள்ல போட்டிருக்கு, தூதர்களின் உணவுன்னு போட்டிருக்கு பைபிள்ல. ஸோ தூதர்கள் என்ன சாப்பிட்டாங்களோ அதை ஆண்டவர் இவங்களுக்கு கொடுக்குறாரு. கொடுத்தா, ஆனா இவனுங்க என்ன பண்றானுங்க, கொஞ்ச நாள் கழிச்சு முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. ஆமென். என்னாகமம் 11 எல்லாம் படிச்சீங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்றானுங்க, மண்ணா மண்ணு மாதிரி இருக்குன்றானுங்க. அப்படியே சொல்லுங்க, என்ன ஆண்டவரே மண்ணாலாம் கொடுக்குறீங்க, மண்ணு மாதிரி இருக்கு. நாங்க என்ன தெரியுமா சாப்பிட்டோம் எகிப்துல? வெள்ளரிக்காய் சாப்பிட்டோம், பூண்டு சாப்பிட்டோம், வெங்காயம் சாப்பிட்டோம்,
எங்க பூண்டு வெங்காயம் எல்லாம் யாரும் சாப்பாடா சாப்பிடுவாங்களாங்க? அதை பெருமையா சொல்லிட்டு இருந்தாங்க அவனுங்க. பூண்டு வெங்காயம் எல்லாம் சைட்ல போடுவாங்க சாப்பாட்டுக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் என்ன மெயினா சாப்பிடுவீங்களா உட்காந்து? பிரியாணிக்கு 2 ஸ்பூன் போடுவீங்க. அஹ், இப்படி சாப்பிட்டோம் அப்படி சாப்பிட்டோம்னு என்ன பண்ணிட்டு இருந்தானுங்க? பேசிட்டு இருந்தானுங்க. என்னாகும் 11ல வரும். என்னாகும் 11க்கு போங்க. என்னாகும் 11 1ல இருந்து 6 படிங்க சிஸ்டர். பின்பு ஜனங்கள் முறையிட்டு கொண்டிருந்தார்கள், அது கர்த்தருடைய செவிகளில் பொல்லாப்பாயிருந்தது. ம், கர்த்தர் அதை கேட்டபோது அவருடைய கோபம் மூண்டது. ம், கர்த்தருடைய அக்கினி அவர்களுக்குள்ளே பற்றி எரிந்து ம், பாளையத்தின் கடைசியில் இருந்த சிலரை பட்சித்தது. ம், அப்பொழுது ஜனங்கள் மோசேயை நோக்கி கூப்பிட்டார்கள். மோசே கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். உடனே அக்கினி அவிந்து போயிற்று. ம், கர்த்தருடைய அக்கினி அவர்களுக்குள்ளே பற்றி எரிந்ததினால் அவ்விடத்துக்கு தபேரா என்று பெயரிட்டான். பின்பு ம், அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சையுள்ளவர்கள் ஆனார்கள். ம், இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது, நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார்? ம், நாம் எகிப்திலே கிரியமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரிக்காய்களையும் கொம்மட்டிக்காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம். ம், இப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடி போகிறது. இந்த ம். மன்னாவை தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பாக வேறென்றும் இல்லையே என்று சொன்னார்கள். இல்லைங்களா? எவ்வளவு பெரிய முட்டா பசங்க பாருங்க. கீரை சாப்பிடணும்னு அழுதுருக்கானுங்க. எந்த வீட்லயாவது அழுவாங்களா கீரை சாப்பிடலன்ட்டு? இப்ப இருக்க பிள்ளைங்களுக்கு எல்லாம் கீரை கொடுத்தா சாப்பிடவே மாட்டேங்குதுங்க. கிரில் சிக்கன் கொடு, ஷவர்மா கொடுன்னு கேக்குது எல்லா பிள்ளையும். இவனுங்க உட்காந்து கீரை சாப்பிடல, வெள்ளரிக்காய் சாப்பிடல. இன்னைக்கு நம்ம அப்படித்தானே இருக்கிறோம். ஆண்டவர் செய்த நன்மைகள் எல்லாம் விட்டாச்சு. சிலுவையில் அவர் செய்த நன்மைகள் எல்லாம் மறந்தாச்சு. ஆண்டவர் சிலுவையில நமக்காக எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சாச்சு. அதை விட்டுட்டு எதையோ பிடிச்சி அழுதுகிட்டு இருக்கோம். கீரை இல்ல, வெங்காயம் இல்ல, வெள்ளை பூண்டு இல்லைன்ட்டு. சோ மன்னா எதை குறிக்குது? ஆண்டவர் செய்ததை அவர்கள் நிராகரித்தார்கள். ரெபல்லியன் அகேன்ஸ்ட் காட்ஸ் ப்ரொவிஷன். ஆண்டவர் மன்னா மாதிரி சூப்பரான சாப்பாடு கிடையாதுங்க. அதையே அவனுக்கு வெறுத்தானுங்களாம். அதே வெறுத்தானுங்க. இன்னைக்கும் வந்து மக்கள் என்ன பண்றாங்க? வெறுக்கிறாங்க. கர்த்தர் உனக்காக எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சாருன்னா ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க யாரும். என்கிட்ட சண்டைக்கு வராங்க. அது எப்படி? நானும் செய்வேன் ஏதாவது. செய்யுங்க. நீங்களும் வேணா போய் சிலுவையில தொங்குங்க. குட் ஃப்ரைடே வருது. போய் தொங்குங்க எங்கேயாவது. புரியுதுங்களா உங்களுக்கு? ஒத்துக்க முடியல. அதுதான் பாவம் வந்து மனுஷனோட மனசை கெடுத்து வச்சிருக்கு. ஒருத்தர் இலவசமா கொடுக்கறாரு. அது எப்படி? அதெல்லாம் முடியாது பிரதர். அதெல்லாம் சான்ஸே இல்லை. ஆனா நானும் இதான் பண்ணுவேன் பிரதர். நானும் இதான் பண்ணுவேன். அது எப்படி? நானும் பண்ணுவேன். ஏன் வியாதியை பாவத்தை போக்குறதுக்கு நான் தான் பண்ணேன். நம்ம பாவத்தை போக்குறதுக்கு நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அதனாலதான் அவர் எல்லாத்தையும் செய்து முடித்தார். ஆமென். அவர் வந்து மன்னா கொடுக்குறேன்னாரு. இவனுக்கு வெள்ளரிக்காவையும் இதையும் கேட்டுக்கிட்டு இருந்தானு. சோ அதுதான். சோ மன்னா எதை குறிச்சிச்சு? மனுஷன் கர்த்தருக்கு எதிராக முறுமுறுத்தான். எதற்கு எதிராக முறுமுறுத்தான்? கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்துக்கு எதிராக முறுமுறுத்தான். அதுதான் மன்னா குறிக்குது. ஆரோனோட துளித்த கோல் அது எதை குறிக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அது இன்னொரு ரெபல்லியன். என்ன பிரதர், ரெபல்லியன் எல்லாம் தூக்கி உள்ள வச்சிருக்காரு. சொல்றேன் ஏன் உள்ள வச்சிருக்காரு பெட்டிக்குள்ளன்ட்டு. வெளியே விட்டா தாங்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு உள்ள மறைச்சு வச்சிருக்காரு. என்ன நடக்குன்னா, ஆரோன் மேல ஒரு முறுத்தல். இவனுக்கு எல்லாத்துக்கும் மேலேயும் முறுமுறுத்தானுங்க இவனுக்கு, இஸ்ரேல் ஜனங்கள். ஆரோன் வந்து ஹை பிரிஸ்ட்னால ஆரோனுக்கும் மோசைக்கு மேல ஒரு பெரிய ஒரு இது அதிருப்தி. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அப்படியா இரு, நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். ஆரோனை வந்து நான் தான் வந்து தேர்ந்தெடுத்தேன்னு சொல்லி நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன்னு சொல்லிட்டு, இது என்ன 17ல அவர் என்ன சொல்றாருன்னா, இஸ்ரேல 12 கோத்திரங்கள் இருக்காங்களா, 12 கோத்திரங்களோட லீடர்ஸ் தலைவர்களும் என்ன பண்ணும், ஒரு கோல் எடுத்துட்டு வரணும். வெறும் கோல் தான், ஒரு ட்ரை ஸ்டிக் எடுத்துட்டு வரணும். அவன் பேர் எழுதி அதை கொண்டு வந்து தேவ பிரசனத்துல வச்சிடணும். ஆரோன் வந்து லேவிய கோத்திரத்துல சேர்ந்தவர், ஈசர் லீவாய். அவர் ஒரு குச்சில அவர் பேர் எழுதி வைப்பார். ஆண்டவர் சொன்னார், நீ வை, அடுத்த நாள் நான் காட்டுறேன் பாரு யாரு எனக்கு பிரியமானவன்னு சொல்லிட்டு. அந்த காஞ்ச குச்சி, ஆரோனோட குச்சி மட்டும் அடுத்த நாள் என்ன ஆகும்னா நல்லா பூ போத்து காய் கணிச்சிடும். அதான் ஆரோனோட துளித்த கோல். ஒரு கோல் வந்து நட்டு வச்சு தண்ணி ஊற்றி எல்லாம் பண்ணாதான் சில மாதங்கள் கழிச்சு அது என்ன பண்ணும், கொஞ்சம் வளர்ந்து மரமாகி பூ பூத்து காய்கள்லாம் கணிக்கும். இது ஒரே நாள்ல பூ பூத்து காய் கணிச்சுன்னு தேவ பிரசனத்தில் இருக்கும் பொழுது. இதுதான் தேவ பிரசனத்தோட மகிமை. ஹalleluya. இதன் மூலமாக ஆண்டவர் என்ன காட்டுவார்னா, ஆரோன் நான் உண்டாக்குன ஆசாரியத்துவத்தில் இருக்கிறார். ஏரன் இஸ் மை priesthood. ஐ கிரியேட்டட் த ஏரன் priesthood. ஏன்னா ஒரு பெரிய அதிருப்தி, ஆரோன் வந்து ஆசாரியர் இருக்கக்கூடாதுன்ட்டு. சோ அதை ப்ரூவ் பண்றாரு. சோ இது என்னது? ஆண்டவர் உண்டாக்குன அத்தாரிட்டிக்கு ரெபல்லியன். இது ஆண்டவர் உண்டாக்குன ஆசாரியத்துவத்துக்கு மேல அதிருப்தி. ஆண்டவர் வந்து ஆரோன் தான் வந்து ஆசாரியனா இருக்கணும். இயேசு வர வரைக்கும் யார் இருக்கணும்? ஆரோனுடைய சந்ததி தான் ஆசாரியரா இருக்கணும். இயேசு வந்த பிறகு யார் அந்த ஆசாரியரா மாறுறா? இயேசுவே மாறுறார். இன்னைக்கு இயேசு தான் நமக்கு என்னது? பிரதான ஆசாரியர். ஹி இஸ் த ஹை பிரீஸ்ட். ஆமென். சோ ஆண்டவர் இப்படிதான் வச்சிருக்கிறாரு. சோ
இது ஒரு ரெபலியன். ஃபர்ஸ்ட் மன்னா ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்கு எதிர்த்தார்கள், முறுமுறுத்தார்கள், அதற்கு அடையாளம். கோல் வந்து ஆண்டவருடைய ஆசாரியத்துவத்திற்கு முறுமுறுத்தார்கள், அதற்கு அடையாளம். நியாயப்பிரமாணத்துக்கு உள்ள வைக்க சொல்றாரு. ஏன் நியாயப்பிரமாணத்தை உள்ள வைக்க சொல்றாருன்னா, நியாயப்பிரமாணத்தின் மூலமா ஒருத்தனை நீதிமானாக முடியாது. ஆமென். இதெல்லாம் போன வாரத்துல டீட்டெயிலா பார்த்தோம். நியாயப்பிரமாணத்தை செய்யறதுனால ஒரு மனிதனும் நீதிமான் ஆக முடியாது. ரோமர் 3 ஃபுல்லா அதான் எழுதுறாரு. கிரியைனால கிடையாது, கிருபையினாலதான் அப்படின்ட்டு. சோ இது எல்லாமே வந்து மேன்ஸ் ரெபலியன் அண்ட் மேன்ஸ் ஷார்ட் கமிங்ஸ். அதாவது மனுஷன் தேவனை எதிர்த்த அந்த முறுமுறுத்தல், மனுஷன் தேவனிடத்துல இருந்து தவறி போன காரியம், அது எல்லாத்தையும் தூக்கி எதுக்குள்ள வச்சாரு? பெட்டிக்குள்ள வச்சு. இப்ப அந்த பெட்டி படத்தை போடு விஜய், மர்சி சீட் அண்ட் இது போடு, அதை போடு. பெட்டிக்குள்ள வச்சு அதை எதை வச்சு மூடுறாரு? கிருபாசனத்தை வச்சு மூடுறாரு. சோ ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஏப்பா நீ முறுமுறுக்கிற, நீ என்னை எதிர்த்து நிக்கிற, நீ நான் சொல்றதை கேட்க மாட்டுற, ஆனா நான் அதை பார்க்க மாட்டேன், நான் எதை பார்க்க போறேன்றாரு? ரத்தத்தை தான் பார்க்க போறேன்றாரு. புரியுதுங்களா உங்களுக்கு? இன்னைக்கும் நம்ம முறுமுறுத்த ஆண்டவர் எதை பார்க்கலையா? முறுமுறுக்கிறத பார்க்கல, எதை பார்த்துட்டு இருக்காரு? ரத்தத்தை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஹல்லேலூயா. நல்லா கேட்டுக்கோங்க. நீங்க சில நேரம் சொல்லலாம், என்ன ஆண்டவர் எனக்கு என்ன செய்தார், எனக்கு ஆண்டவர் ஒண்ணுமே செய்யலன்னு அப்படி நீங்க பேசலாம். ஆண்டவர் அதெல்லாம் பார்க்கல. ஆண்டவர் அதெல்லாம் பார்க்கல. அவர் எதை 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 வச்சு மூடிட்டார்? அதை கிருபாசனத்தை வச்சு மூடிட்டார். அதை எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கு? நம்மளாம் பெரிய பெரிய டயலாக் பேசியிருப்போம். ஆண்டவர் எனக்கெல்லாம் ஒன்றும் செய்யவே மாட்டார் பிரதர், அவர் என்ன செய்யறாரு, ஆஹா வாச்சா பூச்சா ஆஹா ஓஹோன்னு எனக்கெல்லாம் நிறைய பேர் ஃபோன் பண்ணிலாம் கேட்பாங்க, ஆண்டவர் என்ன செஞ்சாருன்னு. நான் சொல்லிடுறேன், அவர் அதை அவர்கிட்டே கேட்டுருங்க, என்னை விட்டுருங்க அப்படின்றோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் அதுதான் சொல்றேன் பாருங்களேன். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளுடைய செயலை வச்சு, கிரியை வச்சு நமக்கு என்ன கொடுக்கல, அவரு ஆசீர்வாதத்தை கொடுக்கல. அது எல்லாத்தையும் பெட்டிக்குள்ள வச்சு மூடி கிருபாசனம் மூடிடுச்சு, கவர் பண்ணிருச்சு. இன்னைக்கு இப்ப அது எல்லாம் இப்ப யாருக்குள்ள போயிருச்சு? இப்ப இதெல்லாம் ஆசாரிப்பு பெட்டியாக இயேசுக்குள்ள போயிருச்சு. உங்க பாவம் யாருக்குள்ள போயிருச்சு? இயேசுக்குள்ள போயிருச்சு. உங்க வியாதி யாருக்குள்ள போயிருச்சு? இயேசுக்குள்ள போயிருச்சு. உங்க முறுமுறுத்தல் யாருக்குள்ள போயிருச்சு? இயேசுக்குள்ள போயிருச்சு. ஆண்டவரை வெறுக்கிறீங்களா? அந்த வெறுப்பா யாருக்குள்ள போயிருச்சு? இயேசுக்குள்ள போயிருச்சு. He absorbed everything upon himself. இயேசு சிலுவையில தொங்கும் போது எல்லாம் உலக பாவம் எல்லாத்தையும் அவர் உள்ள இழுத்துக்கிட்டார், சக் பண்ணி உள்ள இழுத்துக்கிட்டார். அதுதான் நடந்துச்சு சிலுவையில. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீக்கிற தேவாட்டு குட்டி நீ யோவான் சானகர் சொன்னாரு. அப்படியே உள்ள சக் பண்ணி இழுத்துட்டார் எல்லாத்தையும். மனுஷனோட ரெபல்லியன், தி கிரேட்டஸ்ட் சின், பெரிய பாவம் என்ன தெரியுமா? மனுஷன் தேவனை விட்டு விலகி போனதுதான் இருக்கிறதுலே பெரிய பாவம். தி கிரேட்டஸ்ட் சின், அந்த ஒரிஜினல் சின், அதுதான் சின்னே. ஏசாயா 53:6 சொல்றாரு, அவன் தன் வழியில போனான், ஆடுகளை போல வழி தப்பி. ஆனா அந்த அக்கிரமத்தை ஆண்டவர் இயேசு மேல வர செய்தார். சோ நம்ம எங்கெல்லாம் வந்து விலகி போனோமோ, வழி தப்பி போனோமோ, எங்கெல்லாம் ஆண்டவர் விட்டு விலகி போனோமோ, அந்த பாவத்தெல்லாம் தூக்கி யார் மேல வச்சுட்டாரு? இயேசு மேல வச்சுட்டாரு. இதுதான் பவுல் எழுதுறார் ரோமர் 3:25-26 எழுதுறார். அவரே நம்மளுடைய கிருபாதார பலியாக இருக்கிறார். He is a propitiation for our sins. இன்னைக்கு ஆண்டவர் உங்க மேல கோமாவே கிடையாதுங்க. கோமாவே இல்லை. He has no reason to be angry with you. அது முதல்ல தெரியுங்க. உங்க மேல கோமா இருக்கிறதுக்கு ஒரு ரீசனும் கிடையாது அவருக்கு. நீங்க தான் நினைச்சுக்கிறீங்க ஆண்டவர் என் மேல கோமா இருக்காரு. அது ஏன் நீங்க அப்படி நினைச்சுக்கிறீங்கன்னா, ஆண்டவரை பத்தி அறியாததுனால நீங்க அப்படி நினைச்சுக்கிறீங்க. சில பேருக்கு இந்த பழக்கம் இருக்கு. யாராவது ஒருத்தர் வந்து அவங்க கிட்ட ஒரு மாசம் பேசுறேன்னா, அவங்க என் மேல கோமா இருக்காங்க போல, அதான் அவங்க கிட்ட ஒரு மாசமா போனே பண்ணல. அவங்க வந்து ஜெனுவனா பிஸியா இருந்திருப்பாங்க எங்கேயோ. இவங்க மனசுல என்ன தோணும் உடனே? என் மேல கோமா இருக்காரு போல, என் மேல வந்து ரொம்ப ஒரு வருத்தமா இருக்காரு போல, என்கிட்ட பேசவே இல்லை. என்கிட்ட சில பேர் கேட்பாங்க, என்ன மறந்துட்டேனாங்க? ஏங்க நான் பிஸியா இருந்தாங்க, நீங்க வேற ஏங்க ஒரு மாசம் பேசுனா மறந்துட்டேன்னு அர்த்தமா? புரியுதுங்களா? அப்போ அவர் வந்து ஜெனுவனா பேசாதது, ஆனா உங்க மனசு என்ன சொல்லிட்டு இருக்கு? உம்மள கோபமாயிட்டாரு, உம்மள அவர் இதாயிட்டாரு, அதனாலதான் உன்ட்ட பேசல. இது போலதான் நம்மளுடைய விழுந்து போன மனசாட்சி இப்படிதான் பேசிக்கிட்டு இருக்கு. ஹல்லேலூயா. புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? இப்படிதான் பேசிட்டு இருக்கு. ஆண்டவர் மேல கோபமா இருக்காரு, அதனாலதான் இந்த வியாதி உனக்கு கொடுத்துட்டாரு. இப்படிதான் பேசிட்டு இருக்கு. வாங்க இந்த வருஷத்துக்கு வந்துருங்க, பார்த்துட்டு நம்ம முடிச்சிருவோம். ஏன்னா நம்ம கண்டினியூ பண்ண இன்னும் டைம் ஆயிரும். ஏசாயா 54 இதுல இருந்து தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதுதான் நம்ம ஃபவுண்டேஷனல் வர்ஸ். ஏசாயா 54 14-15 படிங்க. 14-15.
படிங்க சிஸ்டர். One second. நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல. எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். ஆமென். சோ இங்க ஏசாயா என்ன எழுதுறான்னு பாத்தீங்கன்னா, நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய். அந்த ஸ்திரப்பட்டிருப்பாய்ன்ற வசனம் வந்து எபிரேய மொழியில வந்து குன் அப்படின்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணப்படுது. பழைய ஏற்பாடு வந்து எபிரேயர் மொழி, புதிய ஏற்பாடு கிரேக்க மொழி. ஸோ குன் அப்படின்ற வார்த்தை வந்து அந்த எஸ்டாப்ளிஷ்ன்ற வார்த்தை வந்து என்ன அர்த்தம்னா டு ஸ்டாண்ட் ஃபர்ம். ஸோ டு ஸ்டாண்ட் ஃபர்ம் ஆர் டு பி எரெக்ட். அந்த குன் என்ற வார்த்தைக்கு வந்து என்ன அர்த்தமா? நேரா நிற்பது, ஃபர்மா நிற்பது, காத்தடிச்சாலும் ஆடாத ஒரு ஒரு நல்ல ஒரு ஒரு போஸ்ட் மாதிரி நிக்கிறது. அதுதான் வந்து குன் அப்படின்ற வார்த்தை. ஸோ நீதியில ஸ்திரப்பட்டிருக்கிற மனுஷன் எப்படி இருப்பான் பாத்தீங்கன்னா, அதுல அந்த வசனத்துல வருது, அது தமிழ்ல போடு விஜய். கொடுமைக்கு தூரமா இருப்பான். ஹல்லேலூயா. கொடுமைக்கு தூரமா இருப்பான், பயம் இல்லாமல் இருப்பான், திகிலுக்கு தூரமா இருப்பான், அது அவனை அணுகுவதில்லை. சோ நீங்க நான் நீதிமான், இயேசுவின் ரத்தத்தினால நான் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறேன், இயேசு தான் என்னுடைய கிருபாதார பலியாக இருக்கிறார், ஜீசஸ் இஸ் த ப்ரொபிசியேஷன் ஃபார் மை சின்ஸ். என்னுடைய கிரியையினால நான் நீதிமான் ஆக்கப்படல, அவருடைய கிருபையை கொண்டு இலவசமாய் மீட்பின் மூலமாக நான் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறேன்றதுல நீங்க ஸ்ட்ராங்கா நின்னுட்டீங்கன்னா, கொடுமைக்கு நீங்க தூரமா இருப்பீங்கன்னா, அப்படின்னா என்ன, கொடுமை இருக்கும் ஆனா நீங்க தூரமா இருப்பீங்க. எத்தனை பேருக்கு புரிஞ்சிருச்சு? பைபிள்ல வந்து எங்கேயுமே கொடுமை இருக்காது, வியாதி இருக்காது, பஞ்சம் இருக்காதுன்னு எழுதவே இல்லை ஒரு வசனத்துலயும். எல்லாம் இருக்கும் ஆனா உன் வீட்டுக்கு வராதுன்னு தான் போட்டிருக்கு. என்னங்க, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. அப்ப என்னது, பக்கத்து வீட்டு கூடாரத்துக்குலாம் கூட போகலாம், பக்கத்து வீட்டுக்காரங்க வீட்டுக்கெல்லாம் கூட போகலாம். போகணுன்றது நம்ம இஷ்டம், நம்மளோட விருப்பம் கிடையாது. பட் ஸ்திரப்படலைன்னா போக சான்ஸ் இருக்கு நீதியில. ஆனா யார் வீட்டுக்குள்ள வராதான் அது? உங்க வீட்டுக்கு வராது. புரியுதுங்களா உங்களுக்கு? யூ அண்டர்ஸ்டாண்ட்? பஞ்சம் இருக்கும், வருத்தம் இருக்கும், உலகத்துல சஞ்சலம் இருக்குமா, ஆனா அது உங்களே என்ன பண்ணாதான், அணுகாது, உங்களை சேதப்படுத்தாது. ஏன்னா நீங்க நீதியில ஸ்திரப்பட்டிருக்கீங்க, ஏன்னா நீதியில நிக்கிறீங்க. ஹல்லேலூயா. புரியுதுங்களா? யூ ஆர் ஸ்டாண்டிங் ஃபர்ம். என்ன நடந்தாலும் நீங்க தெளிவா இருக்கிறீங்க. நான் தேவனுடைய நீதிமான், நான் தேவனுடைய நீதியினால ஸ்திரப்பட்டிருக்கிறேன், ஆகையால் இந்த பஞ்சமும் இந்த வாதையும் இந்த கொள்ளை நோயும் என்னை தொட முடியாது அப்படின்னு ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா அது உங்களை தொடாது. ஆனா நம்ம என்ன நினைச்சிடறோம்னா, ஏதோ ஒரு வியாதி வந்தோடனே உடனே நம்ம மைண்ட் என்ன சொல்லுது, நீ வந்து சரியில்லை. ஃபர்ஸ்ட் மைண்ட் அதான் சொல்லும், கரெக்டா? மைண்ட் என்ன சொல்லுது, நீ சரியில்லை, நீ ஏதோ ஆண்டவருக்கு விரோதமா பண்ணிட்ட. அப்புறம் அதை வந்து நமக்கு வந்து அஃபர்ம் பண்ற மாதிரி, அதை வந்து ஊர்ஜிதப்படுத்துற மாதிரி யாராவது 2 பேர் வீட்டுக்கு வந்து ஜோம் பண்ணிட்டு, உங்களுக்குள்ள இந்த ஒரு கட்டு வச்சுட்டாங்க, யாரோ ஒரு பில்லி சுனியா வச்சுட்டாங்க அப்படின்லாம் நமக்கு என்ன பண்ணிடுறாங்க, சொல்லிடுறாங்க. ஸோ நம்ம என்ன நினைச்சிடறோம், ஓகே ஏதோ ஒரு வியாதி வந்துன்னா, ஓகே நான் பண்ண பழைய பாவம், பூர்வீக பாவம், அப்பா அம்மா பண்ண பாவம், இதெல்லாம் இதனாலதான் இது வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம அதுக்குள்ள போய் மாட்டிக்கிறோம். கரெக்டா இல்லையாங்க? அதுக்குள்ளதான் போய் மாட்டுறோம். உடனே வந்து நம்ம என்ன சொல்லுங்க, உங்க அப்பா அம்மா பண்ண பாவம். எனக்கெல்லாம் ஒருத்தர் சொன்னாரு, நான் வாலிப நாட்கள் இருக்கும்போது, உங்க அப்பா பண்ண பாவம், உங்க தாத்தா பண்ண பாவத்தெல்லாம் நீ அறிக்கை பண்ணுனாரு. நான் நினைச்சேன் எங்க தாத்தா என்ன பாவம் பண்ணான்னு எனக்கே தெரியாது. எங்க தாத்தாவை நான் பார்க்கவே இல்லை. நான் என்னத்த போய் என்ன பாவம் பண்ண, நான் என்ன போய் கண்டுபிடிக்கிறது அவரை? ஒரு மேன் ஆஃப் காட் இப்படியே சொன்னார் என்கிட்ட, நீ அதெல்லாம் அறிக்கை பண்ணும் தம்பி, அதெல்லாம் அறிக்கை பண்ணாதான் நீ விடுதலை ஆகண்டார். நான் நினைச்சேன், ஏன் நான் பண்ண பாவம் அறிக்கை பண்றதுக்கே டைம் இல்லை, அவ்வளவு பண்ணி வச்சிருக்கேன் லிஸ்ட், அதை ஒண்ணு ஒண்ணா சொன்னாலே டைம் ஆயிரும் போல. இல்ல அவர் பண்ணதெல்லாம் வேற எடுத்துட்டு வரணுமா? எங்க அப்பா இல்ல, எங்க அப்பா கூப்பிட்டு கேட்டா சொல்லிடுவாரா? அப்பா நீங்க என்ன பண்ணீங்கன்னா சொல்லிடுவாரா உடனே எங்க அப்பா? ஆமாண்டா இதெல்லாம் நான் பண்ணேன்னு சொல்லி எந்த அப்பா சொல்லுவாரு? ஆமாண்டா இதெல்லாம் நான் பண்ணேன்டா, ஆமாண்டா சாரிடா, நீ வேணா அறிக்கை பண்ணிடு எனக்கு போதுன்னு சொல்லுவாரா? ஃபூலிஷ்னஸ். இதெல்லாம் வந்து முட்டாள்தனம். புரியுதுங்களா உங்களுக்கு? இதெல்லாம் அறிக்கை பண்ணாதான் ஆண்டவருக்கே தெரியும் இதெல்லாம் அறிக்கை பண்ண முடியாதுன்ட்டு. அதனால ஆண்டவர் என் நாமத்தை அறிக்கை பண்ணுன்றாரு. நீ அதெல்லாம் அறிக்கை பண்ணாத, என் நாமத்தை அறிக்கை பண்ணு. யூ கன்ஃபஸ் மை நேம். ரோமர் 10 என்ன சொல்றாரு? என் நாமத்தை அறிக்கை பண்ணு, என் நாமத்தை உன் இதயத்துல வை, விசுவாசி, அப்பொழுது நீ ரட்சிக்கப்படுவாய். பாவத்தை அறிக்கை பண்ணு அப்படின்னு சொன்னாரா? கிடையாது. இயேசு தான் ஆண்டவர் என்று அவரை அறிக்கை பண்ணுங்க. கன்ஃபஸ் வித் யுவர் மவுத் that Jesus is the Lord. இன்னைக்கு நம்மள என்ன அறிக்கை பண்ண சொல்லிட்டாங்க? டெய்லி
நான் ஒரு சபைக்கு போயிட்டு இருந்தேன் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. நான் ஒரு 15-20 வருஷம் முன்னாடி போயிட்டு இருந்தேன் ஒரு சபைக்கு. வாரம் அறிக்கை பண்ண வச்சிருவாங்க என்ன. நமக்கும் அறிக்கை பண்ணி மாளாது. வாரம் அழுதுட்டு வந்துடுவேன். இப்படியே வண்டி ஓடிச்சு. ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிட்டேன். நான்லாம் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிட்டேன். ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிட்டு ஆண்டவர் கிட்ட, என்ன ஆண்டவரே வாரம் அறிக்கை பண்ணிக்கிட்டு இருக்க, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? ஆண்டவர் சொன்னா, நான் பண்ணவே சொல்லடா, நீனா போய் பண்ணிட்டு இருந்தா நாடா பண்ணுவேன் அப்படின்ட்டு. பெரிய சபைங்க, பெரிய சபை அது. சென்னையில ஒரு பெரிய சபை. கூட்டம் கூட்டமா அந்த அறிக்கை பண்ணுவாங்க வாரமா. பாவமா இருக்கும். இன்னும் நிறைய பேர் கூட்டம் கூட்டமா போய் அறிக்கை பண்ணிட்டு இருக்காங்க. நான் எப்பவுமே கொஞ்சம் கொஸ்டின்ஸ் நிறைய கேட்பேன் ஆண்டவர்கிட்ட. ஏன் ஆண்டவர் இப்படி இருக்கு, ஏன் ஆண்டவர் அப்படி இருக்கு, பைபிள் எப்படி இருக்கு, ஏன் எனக்கு இப்படி இருக்குன்னு கேட்பேன். அது கேட்கறதுனால தான் ஆண்டவர் நிறைய காரியங்களை வெளிப்படுத்தினார் என்கிட்ட. இட்ஸ் ஆல்வேஸ் குட் டு ஆஸ்க் கொஸ்டின்ஸ். எப்பவுமே கொஸ்டின் கேட்கணும். நீங்க படிக்கும் பொழுதும் சரி, ஏதாவது ஒரு ட்ரைனிங் அட்டன் பண்ணாலும் சரி, கொஸ்டின் நிறைய கேட்கணும். அங்க ட்ரெயினரை பிடிச்சி புரிஞ்சு எடுத்துடணும். நான் எல்லாத்தையும் சொல்லுவேன், என்ன கொஸ்டின் தயவுசெய்து கேளுங்க. நான் மத்த ஊழியக்காரங்க மாதிரி கிடையாது, நான் எல்லாருக்கும் ஆன்சர் பண்றேன் நான். ஏன்னா நீங்க கேட்க கேட்க தான் உங்களுக்கு தேவனை குறித்த அறிவு பெருகி கொண்டே இருக்கும், வெளிப்பாடு வந்து கொண்டே இருக்கும். தேவன் இடத்துல நீங்க தைரியமா கேள்வி கேட்கலாம். ஏன் ஆண்டவரே இப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் வெளிப்படுத்துவார். சூப்பரா வெளிப்படுத்துவார் உங்களுக்கு. எத்தனை பேர் எனக்கு தெரியும் தெரியுமா, இந்த மாதிரி கேள்வி கேட்டு ஆண்டவர்கிட்ட பெரிய பெரிய அற்புதங்கள்லாம் பெற்றுக் கொண்டிருக்காங்க. அதெல்லாம் கேட்காம ஆண்டவர் தான் கொடுத்தாரு அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அந்த வியாதியிலே வாழ்ந்துட்டு இருக்க வேண்டியதுதான், அந்த பிரச்சனையிலே வாழ்ந்துட்டு இருக்க வேண்டியதுதான். அது ஏன் நம்ம கேட்க மாட்டேங்கிறோம்னா, நீதியில ஸ்திரப்படல. நீதியில ஸ்திரப்படுறதுன்னா என்னது? ஆண்டவருக்கும் எனக்கும் ஒரு சரியான உறவு இருக்குது. ஐ ஹாவ் அ குட் ரிலேஷன்ஷிப் வித் காட். ஆண்டவர் என் மேல் கோமால, ஆண்டவர் என்ன நேசிக்கிறாரு. இதே ஐசை 54 கொஞ்சம் முந்தினது படிச்சீங்கன்னா வாங்க. 9வது வசனம், 54:9 படிங்க. இது எனக்கு நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் போல் இருக்கும். நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் இனி பூமியின் மேல் புரண்டு வருவதில்லை என்று நான் ஆணையிட்டது போல, உன்மேல் நான் கோபம் கொள்வதில்லை என்றும் உன்னை நான் கடிந்து கொள்வதில்லை என்றும் ஆணையிட்டேன். யார் ஆணையிட்டு இருக்கா? கர்த்தர். கர்த்தர் ஒரு ஆணையிட்டு இருக்காரா? என்னன்னா, உன்மேல் நான் கோபம் கொள்வதில்லை, உன்னை நான் கடிந்து கொள்வதில்லை. 1000 தடவை அதை சொல்லுங்க உட்காந்து வீட்டுல. கர்த்தர் என் மேல கோபமா இல்ல, கர்த்தர் என்ன கடிந்து கொள்ளல. 1000 தடவை சொல்லுங்க. உள்ள இறங்குற வரைக்கும் சொல்லுங்க. அது தப்பே கிடையாது. 1000 தடவை சொல்லலாம். உள்ள இறங்கணும். ஏன்னா எல்லாத்துக்குமே நமக்கு உடனே தோன்றது என்ன, கர்த்தர் என் மேல கோபமா இருக்கிறாரு, அதனாலதான் இது நடக்குது. கர்த்தர் இதை அனுபவிச்சிருக்கிறாரு, அதனாலதான் இது நடக்குது என் வாழ்க்கையில். எல்லாத்துக்கும் நம்ம வாழ்க்கையில நடக்கிற எல்லா சம்பவத்திற்கும் ஆண்டவரை கொண்டு உள்ள விட்டுரும். கரெக்டா இல்லையா? ஏதோ ஒண்ணு நடந்துச்சுன்னா உடனே கர்த்தர் தான் பண்றாரு பிரதர். ஏன் பண்றாரு? அன்னைக்கு இப்படி பண்ண, அதனால பண்றாரு. கர்த்தர் என் மேல கோபமா இருக்காரு பிரதர். சொல்லுங்க. உன்மேல் கோவப்படுவதில்லை என்று யார் ஆணையிட்டு இருக்கா? ஆணையிட்டுறதுன்றது எப்படிப்பட்ட வார்த்தைனா, ஹீப்ரூஸ்ல சொல்லுது, ஆண்டவர் தன்மையிலே ஆணையிட்டுக் கொள்வாராம். எபிரேயர்ல படிச்சீங்கன்னா தெரியும். எபிரேயர் வாங்க. அங்க ஆபிரகாமுக்கு ஆணையிட்டு சொல்றாருல, ஆசீர்வதித்தே ஆசீர்வதிப்பேன், பெருகவே பெருக செய்வேன், மல்டிப்ளைங் ஐ மல்டிப்ளை யூ, பிளெஸிங் ஐ பிளெஸ் யூன்றாருல, ஆணையிடுறாரு. இஸ் ஸ்வேரிங். அப்படின்னா என்ன அர்த்தம்? தம்பி சும்மாலாம் சொல்லல தம்பினா, நான் சொன்னதை செய்வேன் அப்படின்றார் ஆண்டவர். வாங்க, எபிரேயர் 6வது அதிகாரம் 13ல இருந்து படிங்க. 13, 14, 15 படிங்க. 16 வரைக்கும் படிங்க. ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே தமது பேரிலே தானே ஆணையிட்டு, நிச்சயமாக நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். மனுஷர் தங்களிலும் பெரியவர் பேரில் ஆணையிடுவார்கள். உறுதி பண்ணும்படிக்கு ஆணையிடுதலே சகல விவாதத்திற்கும் முடிவு. அந்தபடி தேவனும் போதும். தன்னோட பெரியவங்க மேலதான் ஆணையிடுவோம். ஆனா தேவனோட பெரியவர் யாரும் கிடையாது. அவர் மேலே அவர் ஆணையிட்டார். இப்ப ஆண்டவர் ஒரு ஆணையிட்டாரு. என்ன ஆணையிட்டாரு? ஹி ஹாஸ் ஸ்வோன். என்ன ஸ்வோன் பண்ணிட்டாரு? 54:9 படி, உன்மேல் நான் கோபமா இல்லை. அப்படின்னா ஆண்டவர் ஒரு காலம் உங்க மேல என்ன இருக்க மாட்டார்? கோபமா இருக்க மாட்டார். ஏசாயா 54:9 வசனம். ஒரு காலம் உங்க மேல என்ன இருக்க மாட்டாரு? கோபமா இருக்க மாட்டார். வசனத்தை மாத்துங்க. புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? இல்ல பிரதர், நான் என்ன பண்ணணும் உங்களுக்கு தெரியாது பிரதர். நான் என்ன பண்ணன்றது, நீங்க என்ன பண்றது நான் தெரியணும்னு அவசியம் இல்லை. அவருக்கே தெரியும் நீங்க என்ன பண்ணீங்கன்ட்டு.
என்னங்க நீங்க என்ன பண்ணீங்கன்றது யாருக்கு நல்லா தெரியும்? அவருக்கே தெரியும். தெரிஞ்சுதான் ஆணையிட்டு இருக்காரு. என்ன ஆணையிட்டு இருக்காரு? உன் மேல கோவமா இருக்க மாட்டேன். என்னங்க புரியுதுங்களா இல்லையா? இல்ல பிரதர், யூ டோன்ட் நோ ஹவு பேட் ஐ எம் பிரதர். யூ டோன்ட் நோ ஹவு சின்ஃபுல் ஐ எம் பிரதர். ஐ டோன்ட் வாண்ட் டு நோ பிரதர் அப்படின்னு நான் சொல்லிடுவேன் அடுத்த பதில். எனக்கு எதுக்கு உங்க உங்க சின்னு உங்க பேடுலாம்? எனக்கு நான் அதை கேட்ட என்ன ஆக போகுது எனக்கு? கர்த்தருக்கு எல்லாமே தெரியும். அவருக்கு அவருக்கு ரகசியம், அவருக்கு மறைவா ஏதாவது இருக்குதா? நம்ம மனசுல யோசிக்கிறது கூட யாருக்கு தெரியுமா? அவருக்கு தெரியுமா? அது தெரிஞ்சே அவர் என்ன சொல்றாரு? உன் மேல கோவம். அப்போ இதுக்கு மேல ஒரு நல்லவர் எங்கங்க கண்டுபிடிப்பீங்க நீங்க? ஏன் தெரியுமா இதை நம்மளால ஏத்துக்கொள்ள முடியல? நான் சொல்றேன் ஏன் தெரியுமா ஏத்துக்கொள்ள முடியல? ஏன்னா நம்ம இந்த மாதிரி யாரையும் பார்த்தது இல்ல. புரியுதுங்களா உங்களுக்கு? இது மாதிரி நம்ம யாரையுமே பார்த்தது இல்ல. இந்த மாதிரி யாரையா பார்த்திருக்கீங்களா? உங்க இந்த உலகத்துல உங்க உங்க கணவர் அப்படி கிடையாது, உங்க மனைவி அப்படி கிடையாது, உங்க பிள்ளைங்க அப்படி கிடையாது, உங்க அம்மா அப்பா அப்படி கிடையாது. நமக்கு ஒரு மாடலே கிடையாதுல்ல பாக்குறதுக்கு. அதனால நம்ம என்ன நினைக்கிறோம்? இதெல்லாம் சான்ஸே இல்ல பிரதர். இதெல்லாம் வாதத்துக்கு வேணா நல்லா இருக்கும், பிரசங்கத்துக்கு வேணா நல்லா இருக்கும். நடைமுறை எல்லாம் அப்படி கிடையாது பிரதர். அதனால முடிவு பண்ணி நம்மள ஒரு பிரசங்கம் பண்றது. அதான் நம்ம மனசுல அதான் நம்ம கோவப்படுவோம். உடனே பிரசங்கத்துக்கு என்ன பண்ற? கர்த்தர் உன் மேல் கோவமா இருக்கிறாரு, இவர் மனைவி மேல கோவமா இருப்பாரு, அதனால கர்த்தர் கோவமா இருக்கான்னு பிரசங்கம் பண்ணிட்டு போயிருவாரு அன்னைக்கு சண்டே. புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? இவர் கோவத்தை வந்து கர்த்தர் கோவமா கட்டிடுவார். அன்னைக்குன்னு பார்த்து சண்டே பிலீவர் வந்து அவங்க அந்த பிலீவர் சர்ச் பிலீவர் வந்து ஏதாவது பாஸ்டருக்கு பிடிக்காம ஏதாவது செஞ்சிருப்பாங்க. உடனே அந்த பிலீவரை பார்த்தே பிரசங்கம் பண்ணிடுவாரு, கர்த்தர் உன்னை கண்டிக்கிறாருன்ட்டு. கர்த்தர் கண்டிக்கல, பாஸ்டர் கண்டிக்கிறாரு. கர்த்தர் கண்டிக்க மாட்டார் வசனம் இருக்குது. அந்த மாதிரி யாராவது சொன்னாங்கன்னா இந்த வசனத்தை தூக்கி காமிச்சிருங்க. பாஸ்டர், கர்த்தர் கண்டிக்க மாட்டான்னு சொல்லிட்டாரு, நீங்க கண்டிக்கிறீங்கன்னா டைரக்டா என்கிட்ட வந்து சொல்லுங்க பாஸ்டர், நான் மாறிக்கிறேன் பாஸ்டர்னு சொல்லிடுறேன். எத்தனை பேருக்கு புரிஞ்சிருச்சு நான் சொல்றது? அடுத்த வசனம் படிங்க, 10வது வசனம். ஹீப்ரூஸ் 6:10. இல்ல இல்ல 54:10. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்கிறார். அவர் என்ன சொல்றாரு? ஒரு பாசிபிலிட்டியில மலை கூட விலகி போயிடலான்றாரு. அப்படி கூட அது நடக்க சான்ஸ் இல்ல. அப்படி கூட நடந்துருச்சுன்னா, சின்ன மலை அந்த பக்கம் போயிருச்சு, பரங்கி மலை இந்த பக்கம் போயிருச்சு, சென்ட் தாமஸ் மவுண்ட் அப்படி போயிருச்சு, அப்படி ஒண்ணு நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்படியே ஒண்ணு நடந்தாலுமே என்னுடைய சமாதானத்தின் உடன்படிக்கை விலகி போகாதுன்ட்டார். ஹல்லேலூயா. மலைகள் விலகி போக சான்ஸ் கிடையாது. ஒரு ஆண்டவர் சொல்றாரு, எப்ப அப்படி ஒண்ணு நடந்தா கூட ஏன் சமாதானத்தின் உடன்படிக்கை உன் மேல இருந்து நான் என்ன பண்ண மாட்டேன், எடுக்க மாட்டேன்ட்டு. இவ்வளவு அழுத்தமா ஆண்டவர் பேசும் பொழுது நம்ம ஏன் பயப்படணும்ன்ற? இதை விட அழகா ஆண்டவர் பேசுவாரா? இதை விட தெளிவா ஆண்டவர் பேச முடியுமா சொல்லுங்க? என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமல் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகி கர்த்தர் சொல்லுகிறார். மனதுருகி. He is having compassion and mercy upon you. அப்போ ஒரு காலம் கர்த்தர் உங்க மேல எப்படி இருக்க மாட்டாரு? கோவமா இருக்க சான்ஸே கிடையாது. ஒரு காலம் சொல்லுங்க, ஒரு காலம் கிடையாது. கோவம்னா என்னன்னே தெரியாது கர்த்தருக்கு. ஏன்னா ஏசு 53 இயேசு கிறிஸ்து எல்லா பாவத்தையும் அவர் மேல ஏற்றுக்கொண்டதுனால இப்ப கர்த்தர் உங்க மேல கோவமாவே இருக்க முடியாது. அதனாலதான் ஏசு 54 திரும்ப வந்துடுங்க, என்ன சொல்றாருன்னா, நீதியில ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமா இருப்பாய், திகில் உன்னை அணுகாது, அது உனக்கு கிட்ட வராது அப்படின்னு சொல்லிட்டு 15வது வசனத்தை சொல்றாரு பாருங்க. ஏசு 54:15 சொல்றாரு, இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல. எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். அப்போ உங்களுக்கு விரோதமா ஒரு காரியம் நடக்குது உங்க வாழ்க்கையில அப்படின்னா அது யாரால கிடையாதான்? கர்த்தரால கிடையாது. புரிஞ்சிருச்சா இப்போ? எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கு? என்ன பிரதர், நான் கர்த்தர் தான் செய்யறாருன்னு சந்தோஷமா இருந்தேன்னு நினைக்கிறீங்க சொல்றீங்களா? கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலா இருந்தா உடச்சு விட்டீங்களே. புரியுது உங்களுக்கு சொல்றது? உங்களுக்கு விரோதமா இன்னைக்கு வியாதி இருக்கா, அது யாரால கிடையாது? கர்த்தரால கிடையாது. உங்களுக்கு விரோதமா மனிதர்கள் இருக்காங்களா, அவங்க யாரால கிடையாது? கர்த்தரால கிடையாது. உங்களுக்கு விரோதமா வந்து சூழ்நிலைகள் ஆப்ரேட் ஆயிட்டு இருக்கா, இல்ல பினான்சஸ் உங்களுக்கு விரோதமா இருக்கா, அது யாரால கிடையாது? கர்த்தரால கிடையாது. நீங்க ஃபெயில் ஆனது யாரால கிடையாது? கர்த்தரால கிடையாது.
அப்புறம் ஏன் பிரதர் இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சில பேர் கேட்பீங்க நீங்க. அப்புறம் ஏன் பிரதர் எனக்கு இந்த தோல்வி நடந்துச்சு, அப்புறம் ஏன் பிரதர் எனக்கு இந்த வியாதி வந்துச்சு, அப்புறம் ஏன் பிரதர் என் குடும்பத்துல இந்த போராட்டம் நடந்துருச்சு பிரதர் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நான் என்ன பதில் சொல்லுவேன்னா, இது கர்த்தரால கிடையாது. அதை ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிருங்க. அது ஏன் நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நான் கர்த்தர் கிடையாது. ஸோ ஐ டோன்ட் நோ. அதையும் சொல்லிடுறோம். ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்பாங்க, பிரதர் இது ஏன் நடந்துச்சு அப்படின்னுவாங்க. நான் யோசிப்பேன், ஆண்டவரே உங்ககிட்ட கேட்கிற கேள்விலாம் என்கிட்ட கேட்கறாங்க ஆண்டவரே, கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு ஆண்டவரே, ஹெல்ப் பண்ணுங்க ஆண்டவரே அப்படின்னு. அது கர்த்தரால நடக்காதது. அப்படி அதை மட்டும் உறுதியா சொல்லிடுவேன். எல்லாருக்குமே சொல்லிடுவேன், இது கர்த்தரால நடக்கல பிரதர், கர்த்தரால நடக்கல சிஸ்டர். ஆனா ஏன் நடந்துச்சு தெரியாது பிரதர். ஆனா ஒரு விஷயம் எனக்கு நல்லா தெரியும். ரோமர் 8:28 படி ஒரு விஷயம் எனக்கு நல்லா தெரியும். அன்றியும் அவர் தீர்மானத்தின்படி அழைத்தவர்கள் எல்லாருக்கும் சகலத்தையும் அவர் என்ன பண்ணுவாராம்? நன்மைக்கு ஏதுவாக. அது எனக்கு நல்லா தெரியும். அது உங்களுக்கு நன்மைக்கு எதுவா மாறிடும். ரோமர் 8:28 புரியுதுங்களா? சோ தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள் இருக்கீங்களா இங்க? ஆமென். எத்தனை பேர் இருக்கீங்க? ரோமர் 8:28 வசனம் போடுங்க. படிங்க சிஸ்டர். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகிய தேவனிடத்தில் அன்பு கூறியவர்களுக்கு சகலமும், சகலமும் சொல்லுங்க நன்மைக்கு ஏதுவாக. சகலமும், சகலமும் எனக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும். எனக்கு சகலமும் என்று நன்மைக்கு அறிந்து, ஏதுவாகவே இதுதான் நீங்க நடக்கும். நீங்க என்ன தெரியுமா அறிந்து கொள்ளணும் இன்னைக்கு. இன்னைக்கு நீங்க அறிந்து கொள்ற வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? அவர் தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டிருக்கானா, தேவனிடத்துல அன்பு கூறுறானா, எனக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாகவே நடக்கும், நன்மைக்கு எதுவாகவே முடியும்னு நீங்க விசுவாசிச்சீங்கன்னா, நான் சொல்றேன், இன்னைக்கு நீங்க உங்க வாழ்க்கையில சில தோல்விகளை பார்த்துட்டு இருக்கலாம், இன்னைக்கு உங்க வாழ்க்கையில சில பிரச்சனைகளை நீங்க பார்த்துட்டு இருக்கலாம். அது எல்லாத்தையும் ஆண்டவர் நன்மைக்கு எதுவாக மாற்றி விட்டுருவார். ஸ்தோத்திரம். அந்த தோல்விக்கு அவர் காரணம் கிடையாது, அந்த தீமைக்கு அவர் காரணம் கிடையாது. ஆனா ஆண்டவர் அது எல்லாத்தையும் மாத்திடுவார். யோசேப்பின் சிறையிருப்புக்கு அவர் காரணம் கிடையாது. ஆனா அந்த சிறையிருப்பை மகிமையா மாத்தினார் ஆண்டவர். ஆண்டவர் கொண்டு போய் ஜெயில போடல அவனை. கரெக்டா? ஆண்டவரை ஜெயில போட்டாரு கிடையாது. பொறாம பிடிச்ச அண்ணனுங்க போய் போட்டானுங்க ஜெயில. தானியலை கொண்டு போய் சிங்க கபில ஆண்டவரா போட்டாரு. பொறாம பிடிச்ச உடன் வேலைக்காரர்கள், அதாவது கொலீக்ஸ் போய் போட்டானுங்க, ஆபீஸ்ல வேலை செய்யறவனுங்க. அவர் மேல பொய் குற்றச்சாட்டை வச்சு தூக்கி போய் கெபியில போட்டாங்க, சிங்க கெபியில. ஆண்டவரை போட்டாரு கிடையாது. ஆண்டவர் ஒன்னையும் போடுவாரு, ஜெயில போடுவாரு. ஆண்டவர் ஒன்னையும் குழியில போடுவார். ஆண்டவர் ஒன்னையும் சிங்க கபியில போடுவாருன்னா நம்பிட்டு இருக்காதீங்க. கூட இருக்கிறோம் போட்டார். ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாரு? பாத்துக்கு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாரா? பரவாயில்ல, இன்னைக்கு சிங்கத்துக்கு டேனியல் போய் இறை ஆகட்டும்னு விட்டாரா? இல்ல ஜோசப் வந்து ஆமா அதான் யாக்கோபுக்கு 12 பசங்க இருக்காங்கல்ல, ஒண்ணு போனா போட்டும் அப்படின்னு விட்டாரா? 12ல ஒண்ணு தானே போகுது, பரவாயில்ல, 11 வச்சு நம்ம இஸ்ரேல ஸ்டார்ட் பண்ணிடலாம், நேஷனை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னாரா? என்னங்க அப்படி பண்ணாரா? நம்மள மாதிரி கிடையாது அவரு. தீமைக்காக சகோதரர்கள் செய்ததை ஆண்டவர் நன்மைக்கு எதுவா மாற்றி விட்டார். உங்க வாழ்க்கையில பிசாசும் மற்ற மனிதர்களும் தீமைக்காக செய்ததை ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? நன்மைக்கு நன்மையை அவர் ஏதுவாக. மாற்றுவார். அதை தான் நீங்க நம்ப ஆரம்பிக்கணும். நீங்க சொல்லணும், ஆண்டவரே நான் இன்னைக்கு தீமையை பார்த்துட்டு இருக்கேன் ஆண்டவரே, என் வாழ்க்கையில இன்னைக்கு கொடுமையை பார்த்துட்டு இருக்கேன் ஆண்டவரே, ஆனா நான் விசுவாசிக்கிறேன், நான் உங்களுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டிருக்கிறேன், நான் வந்து உங்க மேல அன்பு கூறுறேன் ஆண்டவரே, நீங்க என் மேல அன்பா இருக்கிறீங்க ஆண்டவரே, நான் உங்களை பிதாவா பார்க்கிறேன் ஆண்டவரே, நீங்க என் தகப்பனா இருக்கிறீங்க ஆண்டவரே, ஆகையால் சகலத்தையும் என் வாழ்க்கையில நீங்க நன்மைக்கு ஏதுவாக மாற்றுவீங்க ஆண்டவரே, நீங்க விசுவாசி பாருங்க, நான் சொல்றேன், நீங்க நன்மையை மட்டும்தான் பார்ப்பீங்க. தீமை ஸ்தோத்திரம். உங்களுக்கு ஸ்தோத்திரம். தூரமா இருக்கும், கொடுமை உங்களுக்கு தூரமா இருக்கும், திகில் உங்களை ஆமென். இருக்காது. ஆமென். 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 நீங்க போயிட்டு இருக்க பாதை எதுக்குமே ஆண்டவர் காரணம் கிடையாது. He is not a sadist God. He is not a psycho God. அன்புனா என்ன அப்படின்றதுக்கு டெபினிஷனே கர்த்தர் தான். அன்புனா யாருன்னு எங்க தெரியுமா போய் பார்க்கணும்? அவரை தான் நீங்க பார்க்கணும். யாருக்கிட்டையும் நீங்க அந்த அன்பு தேட முடியாது. உங்க மனைவி கிட்டே அந்த அன்பு கிடைக்கும், உங்க கணவன் கிட்டே அந்த அன்பு கிடையாது, உங்க பிள்ளைங்க கிட்டே அந்த அன்பை நீங்க பார்க்க முடியாது. அந்த நீங்க உலகத்துல இருக்கிற அன்பு எல்லாம் ஒளிந்து போயிடும். பவுல் எழுதுறாருல 1 கொரிந்தியர் 13, அன்பு ஒளியாது. அது எந்த அன்பை பத்தி பேசுது? தேவ அன்பை பத்தி பேசுது. ஒளியாத அன்பு தேவ அன்பு. உருகி உருகி 10 வருஷம் லவ் பண்றவங்க கூட ஒளிஞ்சு போயிடுறான் ஒரு நாள். ஆனா தேவ அன்பு ஒளிந்து போகுமா? காட்ஸ் லவ் ஃபெயில் ஆகுமா? சொல்லுங்க. எப்பயா நடக்குமாங்க? சான்ஸே கிடையாது. அந்த அன்பு தான் ஆண்டவர் சிலுவையில வெளிப்படுத்தினார். ஹalleluya. ஸ்தோத்திரம். ஆமென். சோ நான் சொல்றேன், இன்னைக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன்,
தேவனால் அழைக்கப்பட்டவன் நீங்க. யூ நாட் அ நார்மல் பர்சன். நீங்க தேவனால் அழைக்கப்பட்டீங்க. ஆமென். நீங்க தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறதுனாலதான் இன்றைக்கும் ஆண்டவர் அவருடைய ரட்சிப்பை வச்சு உங்களை பாதுகாத்து கொண்டு வர்றார். ஸ்தோத்திரம். நீங்க உங்க ரட்சிப்பை பாதுகாக்கலங்க, அவருடைய ரட்சிப்பை அவர் உங்களுக்கு கொடுத்து அவர் பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். Thank you, Lord. Thank you. நம்ம நினைக்கிறோம் நம்ம தான் ரட்சிப்பை காத்துக்கொள்ளணும். இல்ல இல்ல இல்ல, நம்ம எதையுமே காத்துக்கொள்ள முடியாது. 10 ரூபா ஒழுங்கா பாக்கெட்ல வைக்க முடியல, தொலைச்சிட்டு வந்துடுறோம் போய் எங்கேயாவது. ரட்சிப்பை பாதுகாப்பீங்களா நீங்க? என்னங்க, ஏதாவது ஒண்ணு கொடுத்து வச்சு அங்க போய் வச்சுட்டு வந்துடுறோம். வச்சுட்டு தேடிக்கிட்டு இருக்கோம். எங்கடா பாதி பேர் போனே எங்கேயாவது வச்சுட்டு வந்துடுறாங்க. போயிட்டு போன் எங்க, சாவி எங்க அப்படின்னு தேடிட்டு இருப்பாங்க. நம்ம ரட்சிப்பை பாதுகாப்போமா? அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கா உங்களுக்கும் எனக்கும்? சொல்லுங்க. எனக்கெல்லாம் இல்லைங்க அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி. அதனால தான் நான்லாம் கையை தூக்கிட்டேன் அவர்கிட்ட. எப்பயோ நான் கையை தூக்கிட்டேன். ஆண்டவரே நீர் தான் என்னை பார்த்துக்கணும்னு கையை தூக்கிட்டேன். சூப்பரா பாத்துக்கிறாரு என்ன. நீங்களும் கையை தூக்கிடுங்க, டெய்லி கையை தூக்கிடுங்க. ஆண்டவரே வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்ல ஒரு இடத்துல என் கைகளை நான் உயர்த்திருக்கேன், நீங்க தான் என்னை பாத்துக்கணும்னு சொன்னீங்கன்னா சூப்பரா பாத்துப்பாரு. இல்ல நானே பாத்துக்கிறேன்னா கஷ்டப்பட்டு பாத்துக்கோங்க உங்களை. நான் கண்டுபிடிச்சிட்டேன் சீக்ரெட் ஆஃப் கிறிஸ்டியன் லைஃப்னு கண்டுபிடிச்சிட்டேன். கத்த சொல்லி கொடுத்தாரு எனக்கு. அவர் எல்லாத்தையும் தூக்கி அவர் மேல போட்டுரு, எல்லா பாரத்தையும் அவர் மேல போட்டுட்டு ஆண்டவரே இது என் குடும்பம் இல்ல, இது உங்க குடும்பம், நீங்க கொடுத்த மனைவி, நீங்க கொடுத்த பிள்ளை, நீங்க கொடுத்த ஊழியம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவர் சூப்பரா பாப்பாரு. ஒவ்வொரு நாளும் நீங்க இதுதான் சொல்லணும் ஆண்டவர் பார்த்து. ஆண்டவரே நான் உங்களுக்கு சொந்தமான ஆண்டவரே, என் குடும்பம் உங்களுக்கு சொந்தமானது ஆண்டவரே, என் வாழ்க்கையில எல்லாத்தையும் நீங்க நன்மையா மாத்துவீங்க ஆண்டவரே, நிச்சயமா நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, எல்லாமே மாறும் ஆண்டவரே, என் வாழ்க்கையில ஒண்ணு கூட கெட்டு போகாது. கெட்டு போகிறதுக்காக இயேசு வரவே இல்லை. இந்த உலகம் ரட்சிக்கப்படணும், இந்த உலகம் பாவத்துல அழிந்து போக கூடாது, கெட்டு போக கூடாதுன்றதுதான் ஆண்டவர் அனுப்புறாரு. அவரை விசுவாசிக்கணும், கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையணுன்றதுதான் பிதாவோட சித்தம். அழிக்கு போறதுக்கும் கெட்டு போகிறதுக்கும் ஆண்டவர் இந்த உலகத்துல உங்களை வைக்கவே இல்லை. அது பிசாசோட திட்டம். பிசாசு தான் நீங்க அழிஞ்சு போகணும், கெட்டு போகணும், நாசமா போகணும்னு நினைக்கிறது பிசாசோட திட்டம். ஆனா ஆண்டவர் இந்த பிரபஞ்சத்துல உங்களை வாழ வைக்கணும். இந்த பொல்லாத உலகத்துல நீங்க அற்புதமா வாழணும், ஆச்சரியமா வாழணும், ஆசீர்வாதமா வாழணும்ன்றது ஆண்டவரோட சித்தமா இருக்கு. ஆவி, ஆத்மா, சரீரம், பொருளாதாரம், குடும்ப வாழ்க்கை, பிள்ளைகளோட வாழ்க்கை, ஊழியம், தொழில், கையின் பிரயாசம், எல்லாவற்றிலும் கர்த்தரோட ஆசீர்வாதத்தை நீங்க பார்க்கணும்ன்றதுதான் தேவனுடைய சித்தம். இன் எவ்ரி ஏரியா ஆஃப் யுவர் லைஃப் காட் வாண்ட்ஸ் யூ டு ப்ராஸ்பர். இதுதான் யோவான் அழகா எழுதுறாரு. பிரியமானவன் ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றிலும் என்னது, எவ்ரி ஏரியா ஆஃப் யுவர் லைஃப். உங்க வாழ்க்கையில எல்லா இடத்துலயும் நீங்க எதை பார்க்கணுமா? ஆண்டவருடைய அனுகிரகத்தையும், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தையும், ஆண்டவருடைய சுகத்தையும், ஆரோக்கியத்தையும், செழிப்பையும் நீங்க எல்லா இடத்துலயும் பார்க்கணுமா? எல்லாவற்றிலும். நாட் இன் ஒன் ஏரியா, நாட் இன் 2 areas, பட் இன் எவ்ரி ஏரியா ஆஃப் யுவர் லைஃப். ஏன்னா நீங்க நல்லா இருக்கும்போது மகிமை யாருக்கு தெரியுமா போகுது? அவருக்கு போதுங்க. உங்களை பார்த்து சொல்லுவாங்க, கிறிஸ்தவனா இவனை மாதிரி இருக்கணும் யா, எப்படி இருக்கிறான் பாரியா, ஆவி, ஆத்மா, சரீரம், பிள்ளைகளோட வாழ்க்கையில, பொருளாதாரத்துல, ஊழியத்துல, பிசினஸ் எல்லாம் எப்படி இருக்கிறான் பாரியா, ஒண்ணுமே இல்லாம இருந்தான் அவன், கர்த்தரை நம்பி செழிக்கிறான் அந்த ஆளு அப்படின்னு சொல்லணும் உங்களை பார்த்து. ஆபிரகாமை பார்த்து அப்படிதான் பயந்தானுங்க, ராஜாக்கள்லாம் நடுங்குறானுங்க ஆபிரகாமை பார்த்து. அவன் ஒரு சாதாரண பிசினஸ் மேனு தான் அவன். ஆபிரகாம் ராஜாவும் கிடையாது, ஒன்னும் கிடையாது, ஒரு பிசினஸ் மேனு, அந்த காலத்து பில்லியனர். அவனை பார்த்து ராஜாக்கள் பயப்படுறானுங்க, எல்லாம் சமாதானத்துக்கு வரானுங்க. உங்களோட சமாதானம் ஆயிரம் சார், உங்க ஊர்ல எங்களால யுத்தம் பண்ண முடியாது சார், சமாதானத்துக்கு வரானுங்க எல்லாம். அவன் பார்த்தீங்கன்னா 300 பேரை 400 பேரை வச்சுட்டு போய் பட்டை கிளப்பிக்கிட்டு இருக்கான் அவன் அங்க போயிட்டு. எப்படி இதெல்லாம் நடக்குது? ஏன்னா கர்த்தர் அவனோட இருக்கிறாருன்ற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை அவனுக்குள்ள இருந்துச்சு. ஏன்னா ஒரு நீதிமான்றத ஒரு தெளிவு அவனுக்குள்ள இருந்துச்சுங்க ஆபிரகாமுக்கு. ஆபிரகாமோட சக்சஸ் காரணம் என்ன தெரியுமா? அவன் நீதிமான்றத அவன் அசைக்க முடியாம நம்பினான். ஐம் a righteous man, கர்த்தர் என்னோட இருக்கிறார், எல்லா சூழ்நிலையும் என் கூட இருப்பார், வனாந்திரத்திலையும் என் கூட இருப்பாரு, வறட்சியான காலத்திலையும் என் கூட இருப்பார், வழிகளை உண்டாக்குவார் ஆண்டவர் அப்படின்றத அவன் விசுவாசிச்சான். அதனாலதான் ஆபிரகாமை பத்தி ஆண்டவர் இவ்வளவு எழுதியிருக்கிறார் புதிய ஏற்பாட்டுல. ஓல்டு டெஸ்ட்மெண்ட் சயின்ஸ்லயே அதிகமாக எழுதப்பட்டது ஏப்ராம் பத்தி தான். இயேசு மூச்சுக்கு மூச்சு ஏப்ராம்ன்றார், பவுல் மூச்சுக்கு மூச்சு ஏப்ராம்ன்றார். இயேசுவே ஏப்ராம சுட்டி காட்டுறாரு. அப்ப இயேசு எந்த அளவுக்கு அவர் அட்மைர் பண்ணியிருக்காரு பாருங்க. இயேசு மேல உட்காந்து பார்த்துட்டு இருந்திருப்பாரு.
வர்றதுக்கு முன்னாடி, பா செம்மையா இருக்கிறான் ஆண்டவரே, நல்ல ஆளை தான் பிடிச்சிருக்கீங்க நீங்க, நல்ல பக்காவா ஆளு, வயசானாலும் கின்னுன்னு வேலை செய்யறான் ஆண்டவரே, விசுவாசத்துல வல்லவனா இருக்கிற ஆண்டவரே. ஏன் ஆபிரகாம் வந்து பெர்ஃபெக்ட்லாம் கிடையாதுங்க. பொய் சொல்றான், மனைவியை தங்கச்சின்றான், அஹ், எல்லாம் பண்றான். ஆனா என்னதான் பண்ணாலும் அவனுக்குள்ள ஒரு ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கு. ஆண்டவரே, நான் ஏதோ போய் சொல்லிட்டேன் ஆண்டவரே, ஏதோ பண்ணிட்டேன் ஆண்டவரே, ஆனா உங்க புள்ள ஆண்டவரே, நான் நீதிமான் ஆண்டவரே அப்படின்ற அந்த ஆழ்ந்த ஒரு நம்பிக்கை அவனுக்குள்ள இருக்கிறதுனால ஆண்டவரோட தொடர்ந்து பயணித்து கொண்டே இருக்கிறான் பாருங்க. தொடர்ந்து போயிட்டே இருக்கிறான் ஆண்டவர்கிட்ட. ஸ்டாப் ஆகல எங்கேயுமே. போய் 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 வாக்குத்தத்தத்தை பெற்று கொண்டான். இன்னைக்கு நம்ம வந்து நடுவில் எங்கேயாவது வந்து நிறுத்திடுறோம் பிரேக் போட்டு. நம்மளா தான் பிரேக் போடுறோம். அவர் பிரேக் போடல, நம்மளா பிரேக் போட்டுக்கிறோம். ஆமா, நான் சரியில்லை, நான் உண்மையா இல்ல, நான் உத்தமமா இல்ல, நான் அப்படி இல்லை, நான் இப்படி இல்லை, நம்மளா பிரேக் போட்டு நின்றுட்டு வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளாமே உட்காந்துட்டு இருக்கோம். உங்க உண்மையையும் உங்க உத்தமத்தையும் வச்சு அவர் வாக்குத்தத்தத்தை எல்லாம் கொடுக்கல. அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார், அதனால உங்க வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார் அவர். Thank you, Lord. Amen. It's not his faithfulness. It is not your faithfulness, but his faithfulness. உங்க உண்மையை வச்சு அவர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றலைங்க, அவரோட உண்மையை வச்சு தான் அவர் நிறைவேற்றுறாரு அவர். ஹalleluya. கர்த்தருக்காக காணிக்கை கொடுக்கிற நேரம், உங்களுடைய காணிக்கைகளை நீங்க உற்சாகமாக கர்த்தருக்கு கொடுப்பதற்கு இந்த டீடைல்ஸை யூஸ் பண்ணி நீங்க கொடுக்கலாம். ஆமென். ரைட் சைட்ல உங்களுக்கு ஸ்கேன் கொடுத்துருக்கு. இதை ஸ்கேன் பண்ணீங்கன்னா நீங்க கூகுள் பே, பேடிஎம், ஃபோன்பே, எந்த யூபிஐ மூலமாகவும் நீங்க கொடுக்கலாம். யூபிஐ நம்பர் 9884160264. யூபிஐ ஐடி ரைட் சைட்ல கீழே இருக்கு, ஜே கிரண்பால் @OK ICICI. டைரக்டா பேங்க் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு விருப்பம் இருந்தா நீங்க என் அக்கௌண்ட்டுக்கு டைரக்டா அனுப்பலாம். நேம் கிரண்பால் ஜே, அக்கௌண்ட் நம்பர் 021201584236, IFSC கோட் ICIC 00000212, அக்கௌண்ட் டைப் சேவிங்ஸ் பேங்க், ஐசிஐசிஐ பேங்க் லிமிடெட், பிரான்ச் சென்னை சாந்தோம். ஆமென். நீங்க டைரக்டா டிரான்ஸ்ஃபரும் பண்ணலாம். வேற வெளிநாட்டுகள்ல இருந்து நீங்க பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா, வெளிநாட்டுல இருக்கிற பிரதர் நான் அங்கிருந்து அனுப்ப விருப்பப்படுறேன் அப்படின்னா, எனக்கு எப்படி அனுப்பணும்னு தெரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு எப்படி அனுப்பணுன்றதை நான் சொல்றேன். ஆமென். கர்த்தர் உங்களுடைய சகல தேவைகளும் அவர் சந்திப்பார். ஆமென். வேதம் தெளிவா சொல்லுது, உன்னுடைய எல்லா முதல் பலனாலையும் கர்த்தரை நீங்க என்ன பண்ணுங்க, கனம் பண்ணுங்க. அப்பொழுது உங்களுடைய பான்ஸ் எல்லாம் ஃபுல்லா இருக்கும். ஹல்லேலூயா. ஆமென். உங்களுடைய திராட்சை ரசம் புரண்டோடும். ஆமென். நான் ஆசீர்வதிக்கிறேன். உங்களுடைய அக்கௌண்ட்ல எப்பொழுதும் தேவைக்கு அதிகமாக காரியங்கள் இருக்கும். உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே கர்த்தருடைய கையில இருக்கிறதுனால எல்லாம் வளரும் இயேசுவின் நாமத்துல. நீங்க அநேகருக்கு கடன் கொடுப்பீங்க, நீங்க கடன் இல்லாமல் வாழ்வீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்க தேவைகள் எல்லாத்தையும் சந்திப்பார். கர்த்தர் உங்கள் மேய்ப்பரா இருக்கிறார். அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும். கொடுத்த அனைவருக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நான் பேசுகிறேன். ஹல்லேலூயா. அந்த ஊழியத்தோட நிக்கிற எல்லாரையும் கர்த்தர் அபரிவிதமா ஆசீர்வதிப்பார். ஆமென். எனக்கு நீங்க கொடுக்கும் பொழுது நீங்க கர்த்தருக்கு கொடுக்குறீங்க, கர்த்தர் அதை கனப்படுத்துவார்.